அழுகையும் பற்கடிப்பும்னா என்னன்ட்டு. பல்ல கடிக்கணும்னா பல்லு முதல்ல இருக்கணும். பல்லு இல்லாமல் கடிக்க முடியுமா? வயசாகி போன ஒருத்தருக்கு பல்ல கடிக்க சொல்லுங்க, கம்மை தான் கடிச்சிட்டு இருப்பார். அப்போது பல்லுங்கிறது ஃபிசிக்கல் வேர்ல்டில் நமக்கு இருக்கக்கூடிய எந்திரம். இந்த பூமியில், இந்த மாம்ச சரீரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சில எந்திர கற்கள், ரைட்டுங்களா? ஆனால் ஆவிக்குரிய ஒரு சரீரத்தில் பல் எப்படி இருக்கும்? அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய பிரயோஜனத்துக்காக எழுதப்பட்டதுன்னு போட்டிருக்குது. வாசித்து முடிச்சு விசுவாசிச்சுட்டு புக்கை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறதுக்காக அல்ல. இட் மஸ்ட் பி அவர் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லையா? இன்னைக்கு இவங்க இப்படி எழுதுறாங்கன்னா அவங்க அதை அனுபவிக்காம அதை எழுதியிருப்பாங்களா? அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டார்கள். தங்களை தாங்களே தகுதிப்படுத்தி, they qualified themselves to be used by God to write the Bible. தெய்வமே, நீங்க எதிர்பார்த்த பிரகாசிக்கிற விளக்காய் நான் இந்த இருளுள்ள ஸ்தலத்தில் இருக்கிறேனா? கொஞ்சம் யோசித்தா நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். ஸ்நானனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, யோவான் ஸ்நானனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற. அப்போ அவன் இருந்தானே அல்லவா? அப்போ அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான்னா, அதெல்லாம் நம்ம வாசிக்கிறதுக்காகவோ, பைபிள் காலேஜ் டிகிரி வாங்குறதுக்காகவோ, இல்லை ஏதோ ஒன்று படித்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காகவோ தான் இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குதா? நோ 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 நோ. என்னைக்காவது தேவனுடைய அன்பு எனக்கு வேணும்னு மனுஷன் ஒரு நாளாவது கேட்டானா? அவன் கேட்கல, அவனுக்கு தெரியாது. தம்முடைய குமாரனை தேவன் வெளிப்படுத்தினது நிமித்தம் தேவ அன்பு இன்னதென்று வெளிப்பட்டதுன்னு போட்டிருக்குது. நான் கேட்காத ஒரு அன்பை கண்டிஷன் போடாம, நிபந்தனை போடாம, கொஞ்சம் கொடுக்காம அளவு கடந்த அன்பை கொட்டும் போது எங்க இருந்தாய் நீ? அதை பெற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது என்ன செய்தாய்? நான் ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால நான் அங்கே போய் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி, இன்னென்ன காரியங்கள் நான் செஞ்சிருக்கிறேன், அதனால நீங்க பரலோகத்தை கொடுத்தே எனக்கு ஆகணும்னு நம்ம சொல்லலாம். நம்மள்ட்ட என்ன சொல்றதுக்கு இருக்குது? ஒண்ணுமே இல்லை. we are to be condemned. ஆக்கினைத்திற்குள்ளாக போய் நம்ம நரகத்துல தள்ளப்பட வேண்டிய ஆட்கள். மனம் திரும்பல, கெட்ட காரியங்கள், பழைய மாம்சத்தின் காரியங்கள் ஓடிட்டே இருக்கு. கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார், நீ செய்யறதை செஞ்சுக்கிட்டே போ. கதவு திறந்திருக்கு, வர்றதும் போறதுமா இருக்கு. ஐயய்ய, இந்த வாழ்க்கை சரி கிடையாதுன்னு தாழ்த்துவோமானால் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உலகம் உண்டானது முதற்கொண்டு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுவார். இடது பக்கத்தில் இருக்கிறவர்களையோ வேற மாதிரி சொல்லுகிறார், அனுப்பிவிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம பிரித்து வச்சிருக்கிறது எப்படி? பேஜ் எப்படி பிரித்து வச்சிருக்கிறோன்னா, லெஃப்ட் சைடில் பரலோகம், ரைட் சைடில் நரகம். 7 காரியங்கள் என்று சொல்லி அதில் ஒரு 3வது காரியத்தில் நம்ம நிற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அவருடைய வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். 2வது அவருடைய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். 3வது அவருடைய அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னும் நமக்கு 4 காரியங்கள் உண்டு. கர்த்தர் நல்லவர். அப்போது எதனால இப்படி நமக்கு கட்டளை அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு பதில் நீங்கள் சொல்ல தெரியணும். ரைட்டில் அது இல்லை. முதலாவது வெளிச்சத்தில் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 2வது தேவனுடைய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்ட்டு நமக்கு வருது. 3வது அன்பின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த கட்டளைகள்லாம் எதுக்குன்னாக்க ரைட்டில் அது இல்லை. ரைட்டில் என்ன, நரகத்தை குறித்து தான காரியங்கள் பார்க்குறோம். அது வலது பக்கத்தில் இல்லை. இப்போ அவங்க நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வருதா? ரைட் சைடில் இன்வால்வ் பண்ணுங்க. அங்கே இருளில்
ஜீவனுள்ள பிள்ளைகள் லெஃப்டில். கரெக்டாக சொன்னீங்க. மரணம் அங்கே உண்டு, இங்கே அன்பு உண்டு, அங்கே அன்பு இல்லை. அப்போது நம்ம ரைட்லேருந்து கர்த்தர் என்ன செஞ்சாங்க? லெஃப்டில் கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தருக்கு இதனால தான் நமக்கு கட்டளை. இது எப்படியாகலும் அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நம்மளை இழுத்துட்டு போகலாமான்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு நாள்தோறும். நமக்கு இருக்கிற போராட்டமே அதுதான். ஸ்தோத்திரம். ஒன்றில் இருக்கிற வெளிச்சம் எச்சரிக்கை. எச்சரிக்கைன்னா காஷன், ரொம்ப கவனம் அப்படின்னு சொல்லுது. கவனம். அதனால தான் அந்த வெளிச்சம் போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் ஃபார் அ மேன் ஆஃப் காட், ஃபார் அ சைல்ட் ஆஃப் காட் சொல்லட்டுமா? ஒரு பிள்ளைக்கு, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? கண்ணை மூடினா தேவ பிரசன்னம் இறங்குதில்ல, அதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அது பெருசாக தெரியுது. எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. சரி, இந்த உலகத்தில் ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை ஒரு படிப்பு முடியுது, டிகிரி வருது, எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. அதில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது கொஞ்ச நாள் தான் இருக்குது. நாட் லாங் லாஸ்டிங். இட்ஸ் ஒன்லி ஷார்ட் லிவ்டு என்ஜாய்மெண்ட். ரொம்ப ஷார்ட்டாக வாழுது, அவ்வளோதான். ஆனால் ஆனால் அடேங்கப்பா, ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கையில் நல்ல விசுவாசத்தோடு, விசுவாசம் கெடாமல், சந்தேகங்கள் வராமல், அவிசுவாசமாக இல்லாமல், தேவன் மேல் வச்சிருக்கிற அன்பு ஜாஸ்தி ஆகிக்கொண்டே, கூடிக்கொண்டே, பெருகிக்கொண்டே, நான் பேசிக்கொண்டே, நீங்கள் மௌனமாக இருந்து கொண்டே, எப்படி அதிகமாகிக்கொண்டே இருந்து கண்களை மூடினா தேவ பிரசன்னம் இறங்குதுன்னு வச்சுங்களேன். அதை போல் ஒரு ஆசீர்வாதம் வேற இல்லை. அதுதான் நமக்கு வேணும். அது இல்லாமல் இந்த உலகத்தில் எது இருந்தாலும் திருப்திப்படுத்துறது இல்லை, இல்லையா? இதை கெடுக்கிறதுக்கு தான் சாத்தான் ரெடியாக காத்திருக்கிறான். அவன் ஆளை போய் தொட சொல்லுங்க, அவன் தொட வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு அவன் தொட வேண்டிய, இருளுக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்கான்னா, இருளுக்குள்ளே இருக்கிறவனை போய் அவன் சொல்லுவானா நீ வெளிச்சத்துக்கு போடான்னு சொல்லுவானா? ஒன்னில் இருக்கக்கூடிய இருள் போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருன்னு சாத்தான் என்னைக்காவது சொல்கிறான்னா? ஆனால் கர்த்தர் நம்மளை வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டு வெளிச்சம் போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருன்னு சொல்கிறார். என்னைக்காவது சாத்தான் உபதேசம் பண்ணியிருக்கானா? தான் ஆட்கள் எத்தனை பேர் உலகத்தில், பஞ்சமா என்ன, முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு 1 யோவான் 5:19 இருக்கு. என்னைக்காவது சாத்தான் மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணனா? ஏய், உன் இருள் கெட்டு போகாதபடிக்கு பார்த்துக்கொள் அப்படின்னு சொன்னானா? என்ன, தேவையே கிடையாது. ஆனால் வெளிச்சத்துக்குள், இருளில் இருக்கிற ஸ்தலங்களில் பிரகாசித்து சொன்ன தெய்வம் கிறிஸ்துவ மூலமாக எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளை கொண்டு வந்த தெய்வம் நமக்கு மைக் எடுத்துட்டு என்ன சொல்றார்? உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளடைய பிறகு ஜாக்கிரதையா இருக்கிறார். அப்பா, அப்போ இருளான உலகத்துல தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளை வச்சு வெளிச்சத்தின் பிள்ளைகளா கொண்டு வந்தது உண்மை. ஆனா இருளான உலகத்துல தான் நம்மளை வெளிச்சமா வச்சிருக்கிறார். அப்போ உங்கள் வெளிச்சம், உங்கள் பிரகாசம் மற்றவர்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. அந்த பர்பஸுக்காக வச்சாருன்னு சொல்றார். என்ன காரணத்துக்காக நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் பரலோகத்தில் இன்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு பூமியில் இருக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் வரும். நான் பாவம் செய்கிறேனே, ஏன் ஆண்டவரை என்னை ரட்சித்தோன்னே நேராக ரட்சிக்கப்பட்டோன்னே மேலே தூக்கிட்டு போயிடக்கூடாதா, எனக்கு எதுக்கு இந்த தொல்லை? ஸ்தோத்திரம். அப்படி எத்தனை பேர் நினச்சிங்களோ எனக்கு தெரியாது. விழுந்து விழுந்து எந்திரிக்கிறேனே, அசிங்கமாக இருக்குது வாழ்க்கை, பேசாமல் அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டான் அடுத்த நிமிஷமே என்னை மேலே கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா எனக்கு இந்த தொல்லை வந்திருக்காது இல்லைப்பா. ஏன்ப்பா பாடுகள் சில நேரங்களில் படும் பொழுது இந்த பாடுகள்லாம் எதுக்குப்பா, என்னை அப்பவுமே கொண்டு போயிருக்கக்கூடாதா அப்படின்லாம் யோசிப்பாங்க, யோசிக்க தோணுது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்டால், உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னாரு. அப்போ பிரகாசிக்கிறதுக்கு இருளான இடத்துல ஒரு பிரகாசிக்கணும்னா ஒரு வெளிச்சம் வேண்டாமா? வேணும் இல்லையா? அப்போது ரிவர்ஸ் நடக்காதபடிக்கு காத்துக்கொள்ளணும். இருளானது இந்த வெளிச்சத்தை மூடாதபடிக்கு ஜாக்கிரதையாரு. நீ பிரகாசித்து இருளை போக்க வேண்டிய ஆளு நீ. உன்னை அதுக்கு தான் இந்த பூமியில் நான் வச்சிருக்கிறேன். இல்லைன்னா அன்னைக்கே கூட்டு போயிருப்பேன் உன்னை பரலோகத்துக்கு. என்ன ரட்சித்த பிறகு பரலோகத்துக்கு கூட்டு போகிறது எனக்கு என்ன கடினமான காரியமா, கஷ்டமா? ஸ்தோத்திரம்.
நம்ம ரட்சித்தோன்னு டப்புன்னு நம்ம உயிரை எடுத்துகிட்டு போயிடுறது கஷ்டமா? எல்லாரும் சொல்லணும்ல. அது ரொம்ப ஒரு சின்ன மேட்ரு. அது எல்லாமே ஆண்டவருக்கு சின்ன மேட்ரு தான். ஏன் வச்சிருக்கேன்? நீ இருளுக்குள்ள இருந்த இதே உலகத்தில் இன்னும் உன்னுடைய ஆட்கள் இருளுக்குள் இருக்கிறார்கள். ஆனால் நீ இப்பொழுது வெளிச்சமாக இருக்கிறாய். உன் வெளிச்சம் பிரகாசித்து நான் தான் வெளிச்சம் கொடுக்கிறவர் என்பதை நீ மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். அது நிமித்தம் தான் உன்னை உயிரோடு இன்றைக்கும் இந்த இருளான பூமியில் நான் வச்சிருக்கிறேன். அப்போ we should know the purpose of living in this world. Our living is not a waste. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது வீணான காரியம் அல்ல. அதே நேரத்தில் எதுக்காக வாழ வைக்கிறார் என்பதை அறியாமல் இருந்தோன்னா ஒரு இக்னரன்ஸ், தட் இஸ் அன் இக்னரன்ஸ். அது தெரியாமல் போகுது, அதை தெரிஞ்சுக்கணும். சபையாராகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வச்சிருக்கிறது காரணம் என்னன்னா, இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிப்பதற்காக வச்சிருக்கிறாங்கிறத மறந்தே போகக்கூடாது. அப்படின்னா இருளுக்கு சில கிரியைகள் இருக்கிறது போல வெளிச்சத்துக்கு சில கிரியைகள் இருக்குது. நான் அங்கே போயிட்டேன், முதல் இதுக்கு போயிட்டேன், நான் இங்கே 3ஆவதுல வரணும். இருளின் கிரியைகள், வெளிச்சத்தின் கிரியைகள். இருளின் கிரியைகள் உதாரணமாக ஒன்றே ஒன்று உதாரணம் சொல்லிட்டேன். பகை ஒரு இருளின் கிரியை, விபசாரம் ஒரு இருளின் கிரியை, பொய் ஒரு இருளின் கிரியை, கபடு ஒரு இருளின் கிரியை, திருட்டுத்தனம் ஒரு இருளின் கிரியை. இப்படி இருளின் கிரியைகள் பல உண்டு. இருளின் கிரியைகள் எப்படி பல உண்டோ அதுபோல வெளிச்சத்தின் கிரியைகள் உண்டு. அன்பு வெளிச்சத்தின் கிரியை, பொறுமை வெளிச்சத்தின் கிரியை, நற்கிரியைகள் சொல்லலாமே. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் கிரியைகளை செய்கிறார்கள். இருளுள்ள ஸ்தலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு வெளிச்சத்தின் கிரியைகளை ஒருத்தன் செய்வானால் அவன் தேவனால் பிறந்தவனாக இருக்கணும். Hallelujah. He must be born again from God, born again of the uncorrupted seed of God. களங்கமில்லாத தேவனுடைய வித்தினால் பிறந்தவன் தான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க முடியும், அந்த கிரியைகளை செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை செய் என்று ஞாபகப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா எக்காரணத்தை கொண்டு வெளிச்சத்துக்குள்ளே வந்தவங்க திரும்பி இருளுக்குள்ளே போகக்கூடாது. அவருடைய உள்ளம் பதைக்கும். நான் உன்னை இங்கேருந்தல்லவா கொண்டு வந்தேன், நீ திரும்பி அந்த பக்கம் போயிட்டியே, நீ என்னை தேடாமல் போகிறாயே, வெளிச்சம் கொடுக்கணும்னு சொல்லி நான் உன்னை உயிரோடு வச்சுருக்கேன், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் உன்னுடைய ஒவ்வொரு பர்த்டேயாவை நீ பார்க்குற, ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வருஷமாக நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் உனக்கு உங்கள்கிட்ட பிரகாசத்தை நான் பார்க்கல, நாட்கள் தான் நான் கொடுக்குறேன். ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்போடு கொடுக்குறேன். நமக்கு பர்த்டே வந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் நினச்சி பார்க்கணும். டேய், நம்ம காலம் ஓட்டுது, நம்ம என்ன பிரகாசித்தோமா இல்லையாங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பிரகாசிக்கிறோமா இல்லையா தேவஜனம்? ஆகையினால இந்த பிரகாசம் ரைட்டில் போகிறவங்களுக்கு இல்லை. ரைட்னா அங்கே நரகத்தில் வெளிச்சம் கிடையாது. அப்படி நரகத்தில் ஜீவன் இல்லை, மரணம் உண்டு. நரகத்தில் அன்பு இல்லை. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அழகாக பார்த்தோம், பற்கடிப்பும் அழுகையும் பற்கடிப்பும் நான் என்னன்ட்டு. பல்ல கடிக்கணும்னா பல்லு முதல்ல இருக்கணும். பல்லு இல்லாமல் கடிக்க முடியுமா? வயசாகி போன ஒருத்தருக்கு பல்ல கடிக்க சொல்லுங்க, கம்மை தான் கடிச்சிட்டு இருப்பார். அப்போது பல்லுங்கிறது ஃபிசிக்கல் வேர்ல்டில் நமக்கு இருக்கக்கூடிய எந்திரம். இந்த பூமியில் இந்த மாம்ச சரீரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சில எந்திர கற்கள், ரைட்டுங்களா? ஆனால் ஆவிக்குரிய ஒரு சரீரத்தில் பல் எப்படி இருக்கும்? அப்போ சிலருக்கு இந்த ஆவின்னா அப்படி புஷ் அப்படி ஒன்று தெரியுது, அது மாதிரியா மனுஷன்? அப்படியா? ஒரு காலும் கை இல்லாமல் சாயின்னு அப்படி போகிற மாதிரியா? இல்லை. ஆவிக்குரிய சரீரம் ஒன்று உண்டு. ஆண்டவர் பற்கடிப்பு இருக்கும்னு சொன்னதுனால அப்போ ஆவிக்குரிய மனுஷனுக்கு பல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஆவிக்குரிய சரீரத்துக்கு எலும்புகள் உண்டு, ஆவிக்குரிய சரீரத்துக்கு பற்கள் இருக்குதுன்னு எனக்கு இப்போ புரியுது. ஏன்னா ஏசையா எதையும் பொய் சொல்லி கதை கட்டுற தேவன் அல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆவிக்குரிய சரீரத்துக்கு அப்போ அந்த பல்ல கடிச்சாக்க அந்த இடத்துல அன்பு இருக்குமா? அதனால தான் பற்கடிப்பு அழுகைன்னு சொல்லும் பொழுது எங்கேயா அன்பு இருக்குது? அந்த இடத்துல சமாதானம் அன்பு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி நம்ம வரும்போது சில
கேள்விகள். ஏன் அங்கே அன்பு இருக்காது என்பதற்கான சில 4லேருந்து 5 காரியங்கள் நம்ம பார்க்கணும். இந்த காரியங்கள் நிமித்தம் ஜனங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல ஆயத்தமாயிருவீங்க. நமக்கும் அது கண்ணு திறந்த மாதிரி இருக்கும். தேவனுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். எபேசிய நிருபத்தில் நம்ம படிச்சிருக்கோம். பவுல் ஐயா எழுதுனதை நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? சகல பரிசுத்தவான்களோடு கூட தேவனுடைய அன்பின், கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள கெப்பாசிட்டி உள்ளவர்களாக மடிக்கு. You should be qualified and you should have the capacity to understand this limitless love and love that is unfathomable. தேவனுடைய சகல பரிபூர்ணம் அப்படிலாம் ஜபிக்கிறார், திருச்சபைக்கு ஜபிக்கிறார். அப்போ அந்த அன்பின் அகல நீள ஆழத்தை நம்ம முதல்ல அறியணும் அல்லவா? That must be the reality of a child of God. தேவனுடைய பிள்ளைக்கு அது உண்மையான காரியமாக இருக்கணும் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது இட்ஸ் a ரியாலிட்டியாக இருக்கணும்ல. எழுதி வச்சிருக்குது, நாங்கள் நம்புகிறோம், எங்களுக்கு அது நடக்குதோ இல்லையோ போயா அப்படின்னு போக முடியாது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். எழுதி இருக்குதுயா, நான் நம்புகிறேன்யா, போயிட்டே இருயா. அந்த எழுதி வச்சதான அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறினா தான் நமக்கு உண்மை தெரியும், அது சந்தோஷம். என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய பிரயோஜனத்துக்காக எழுதப்பட்டதுன்னு போட்டிருக்குது. வாசித்து முடித்து விசுவாசித்து புக்கை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறதுக்காக அல்ல. இட் மஸ்ட் பி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இன்னைக்கு இவங்க இப்படி எழுதுறாங்கன்னா அவங்க அதை அனுபவிக்காமல் அதை எழுதியிருப்பாங்களா? அப்படி இல்லையே. அப்போ அவங்க அனுபவிச்சதை அவங்க எழுத வச்ச தெய்வம் பவுலுடைய பைபிள் அல்ல, பேதுருடைய வேதம் அல்ல. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனம், ஆண்டவருடைய பைபிள். ஆண்டவருடைய பைபிள் எழுதுகிறதற்கு ஒருத்தன் ஆண்டவர் குவாலிஃபை பண்ணி தகுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால், that's the point that you should note. அப்போ அவனுக்கு, அந்த மக்களுக்கு எழுதினதான அந்த எழுத வைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தேவ அனுபவங்கள் எவ்வளவு உண்மையாய் இருந்தால் மட்டுமே, நான் சொல்லுகிற அழுத்தங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஐ எம் கிவிங் எம்பசிஸ் இன் ஃபியூ பிளேசஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். டக்குன்னு எழுதி கதை கட்ட முடியாது. அம்புலி மாமா ஜம்புலி மாமா கதையெல்லாம் 4 பேரை ஏமாற்ற முடியாது. அப்படி எழுதி இதுதான் பைபிள், இதுதான் வேதம் அப்படின்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் பிளேசஸில், ரோடுகளில் போகும்பொழுது ஆட்டோக்கள் போகுது. ஆட்டோக்கள் பின்னால் சில வாசகங்கள் பார்க்குறேன். பைபிள் வாசகங்கள் இல்லை, அது பிறனை நோவடிக்க புண்பட பேசாதே அப்படிங்கிற மாதிரி சில வசங்கள்லாம் இருக்குது. கீழே பார்த்தா அது பைபிள் இல்லை. நீங்கள் இப்போ அடிக்கடி இதை நிறைய நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ யோசித்தேன், ஆண்டவரே நீ பாருங்கள், காப்பி கேட் என்ன காப்பி அடிக்கிறான். நம்ம வசனம் எழுதுகிறோன்னே அவனு என்ன செய்கிறான், எழுதுகிறான் ஜீவன் இல்லை. அதாவது என்ன அர்த்தம்னா, மனுஷர்களுடைய அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி ஏதோ நல்ல காரியங்கள் சொல்கிற மாதிரி அது தேவன் சொன்னதல்ல. அதை எழுதுனா மனுஷர்கள் பிரியப்பட்டு பின் வருவாங்கன்னு அப்படி தான் எழுதுறான். நம்முடைய தேவன் அப்படி அல்லவே. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். அவங்களால எழுத முடியுமா? அதான். அப்போ எவ்வளவு ஒரு டிசப்ஷன், எவ்வளோ ஏமாற்றங்கள் இந்த உலகத்தில். மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டு எவ்வளவு அவன் ட்ரை பண்ணுறான் பாருங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவன். ஆகவே திஸ் இஸ் நாட் தி புக் ஆஃப் மேன். இது மனுஷனுடைய புஸ்தகம் அல்ல, இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை. நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆனது அது எவ்வளவு மகத்துவம் உள்ளது ஒத்துக்க ஆசைப்படுறாங்க. அந்த மகத்துவமான ஜீவனுடைய வார்த்தை சில மனுஷர்களுக்கு வாழ்க்கையாய் மாறுது. எப்படி நீங்க சொல்லுங்க? எந்த அளவுக்கு வாழ்க்கையானது மேல போகுதுன்னா, அந்த வார்த்தைக்கு ஈக்குவலா போகுதுன்னா, எப்படி? வார்த்தை இப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கையெல்லாம் இங்க வச்சுக்குவோமா? இல்லை இதை விட மேலையா? ஐயோ, நம்ம வாழ்க்கையெல்லாம் நமக்கே
ஏன்னா நமக்கு திருப்தியாக இருக்குதா? அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழே இருக்கும். அப்போது ஒரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையானது எந்த அளவுக்கு போனால் மேட்ச் ஆகி இவர்களை கொண்டு எழுதுன்ட்டார். அப்படிப்பட்ட தாசர்கள் பொய்யா போய் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை அவருக்கு வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டார்கள். தங்களை தாங்களே தகுதிப்படுத்தி they qualified themselves to be used by God to write the Bible. வேதம் என்று ஒன்று எழுதப்படுவதற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொண்ட தேவதாசர்கள் தகுதியாக இருந்தது நிமித்தம் தேவன் அவர்களை கொண்டு வேதம் என்று நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், நாமும் தகுதிப்படும்படியாக. இல்லையா? இதை வச்சு தான் இன்னைக்கு நமக்கு திஸ் இஸ் தி யார்ட் ஸ்டிக்கு. இது இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஜீரோ. என்ன சொல்றீங்க? இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாது சாமி. ஐ நீட் அ கைடு. திஸ் இஸ் த பைபிள். ஹல்லேலூயா. தட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அந்த வசனங்கள் வாசிப்பதோடு மாத்திரமல்ல, சபையில் வாசிப்பதோடு மாத்திரமல்ல, மனப்பாடம் பண்ணுவது மாத்திரமல்ல. மனப்பாடம் நல்லது, வாசிப்பது நல்லது, எல்லாமே நல்லது. ஆனால் அந்த தரம் உயரணுமே, ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் அது வரணுமே. வந்து அதுக்கு நேராக அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நேராக வந்தால் நாம் பிரகாசம் அடைவோம். அந்த பிரகாசம் இருளிலே பிரகாசிக்கும். அந்த விளக்கு இருளிலே, இன்றைக்கி அநேகருடைய விளக்குகள் அணைந்து போன விளக்குகளை போல இருக்கு. சில விளக்குகள் இத்தினூண்டு லைட் எரியுது, ஒன்றும் எதிர்பார்க்கிற பிரகாசம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம், ஏன் இருதயம் இப்போ சொல்லட்டும், நம்ம எதிர்பார்க்கிற பிரகாசம் இருக்குதா இல்லை? யார்கிட்டையும் பதில் சொல்ல வேண்டாம். என்கிட்ட பதில் சொல்லாதீங்க, பக்கத்தில் இருக்கவன்ட்ட பதில் சொல்லாதீங்க, நேராக ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லுவோம். ஆண்டவரே, ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, பிரகாசம் இல்லைன்னாக்கா என்னமோ பெரிய கத்தி எடுத்து இன்றைக்கி கொல்ல போகிற தெய்வம் அல்ல. ஆனால் தெய்வமே, நீங்கள் எதிர்பார்த்த பிரகாசிக்கிற விளக்காய் நான் இந்த இருளுள்ள ஸ்தலத்தில் இருக்கிறேனா? கொஞ்சம் யோசித்தா நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். ஸ்நானனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, யோவான் ஸ்நானனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற. அப்போ அவன் இருந்தானே அல்லவா? அப்போ அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான்னா, அதெல்லாம் நம்ம வாசிக்கிறதுக்காகவோ, பைபிள் காலேஜ் டிகிரி வாங்குறதுக்காகவோ, இல்லை ஏதோ ஒன்று படித்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காகவோ தான் இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குதா? நோ 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 நோ. அப்போ என் மேல் விழுந்த ஒரு பெரிய கடமை. அப்போஸ்தலர்களுக்கும் அதே கடமை அவங்க நிறைவேற்றினாங்க. இப்போ என் மேலே விழுந்த கடமை நான் நிறைவேற்றணும். என்னை கொண்டு இன்னொரு பைபிள் தேவன் எழுதாமல் இருக்கலாம், அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவசியம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வாழாமல் இருக்க முடியுமா? அப்படி கர்த்தர் நல்லவர். அதுக்காக நம்மளை கொண்டு தேவன் பைபிள் எழுத மாட்டார். முடிஞ்சது, சீல் பண்ணிட்டார். 66 புஸ்தகங்களோட ஓவர். அதை புரியறதுக்கே நமக்கு என்ன பாடம் இருக்குது? ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கிறது ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். நீங்கள் அதை மறந்தே போகக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதோ வந்தேன், சர்ச்சுக்கு வந்தேன், போனேன், திறந்துருக்குது, உள்ளே வந்தோம், ஒரு நல்லா இருக்குது செட்டிங், அதுக்காக அல்ல. வெளிச்சத்தில் இருக்கிறவர்களுக்கு இவ்வளவு போதனையா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப வேணும். ஏன்டா இருளில் இருக்கிறவனுக்கு ஒரு பயலுக்கும் ஒரு போதனையும் கிடையாதுடா. குடிகாரனுக்கு எவனாவது லெக்சர் எடுக்கிறானா போய் ஒயின் ஷாப்பில்? ஏதாவது ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுக்குறானா, இதை வாஸ்தி அப்படின்னு? எவனாவது குடிகாரனுக்கு நமக்கு பைபிள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது போல் அவனுக்கு ஏதாவது குடியில் ஒரு டிகிரி மேலே இன்னொரு டிகிரி கொடுக்குறானுங்களா? எதுவுமே கிடையாதுயா. அவன் செய்கிற பாவத்தை நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகிறான். ஆனால் இங்கே வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு போதனைகள். சர்ச்சுக்கு ஒழுங்காவா, வந்தால் லேட்டாக வராத, வந்தாலும் தூங்காத, தூங்குனா தூங்காமல் இருந்தாலும் கொஞ்சம் வாயை திறந்து பதில் சொல்லு. இதெல்லாம் எவ்வளவு பாடு. அப்புறம் பைபிள் எக்ஸாமு, அதுக்கப்புறம் குவிஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த டான்ஸு, அதுக்கு இது. அப்பா அப்பா அப்பா,
எல்லா எக்ஸசைஸும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு ஓவரா தெரியலையா? இவ்வளவு பாடம், வாரந்தோறும் பாடமா? குடிகார பயல்களுக்கு ஒரு நாள் ஒருத்தன் லெக்சர் எடுக்க மாட்டேங்கிறான் ஐயா. விவசாய விடுதிகளில் எவனாவது போய் லெக்சர் எடுக்கிறானா? ஏடிஎம் மிஷினையே திருடுறவனுக்கு எவனுக்காவது பாடம் சொல்லி கொடுக்குறானா எப்படி திருடணும்னு? சோத்திரம். மிஷினையே திருடிட்டு போகிறான், ஏடிஎம் மிஷினை. ராத்திரியோட ராத்திரியா? கர்த்தர் நல்லவர். சோத்திரம். சுட்டு வீழ்த்து தள்ளுறவனுக்கு ஏதாவது ட்ரைனிங் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. இறக்கம் இருக்குதா? ஆனால் ஒரு வெளிச்சத்தில் வந்தவங்களுக்கு நமக்கு எவ்வளவு, தேவ அன்பில் வந்தவங்களுக்கு எவ்வளவு பாடங்கள் தேவைப்படுது. அப்படி பாடங்களை கற்றுக்கொண்டாலும் கூட நம்முடைய இருதயம் இன்னும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியலையே. அப்போது இந்த வேதத்தை எழுதின பரிசுத்தவான்கள் எவ்வளவு சீக்கிரமாய் அவர்களை தகுதிப்படுத்தி கொண்டால், எவ்வளவு சீக்கிரமாய், எவ்வளவு சீக்கிரமாய், தாமதம் பண்ணாமல்னு போட்டிருக்கு பவுல். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல், தாமதம் பண்ணாமல் இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று அவன் என்ன செய்துட்டான்? பிரசங்கம். அந்த அளவுக்கு தங்களை துரிதமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற நாம் எவ்வளவு துரிதமாய் பிரகாசிக்க வேண்டும் அந்த உலகத்தில். அதுவே ஒரு பெரிய பாடம். ரீசன் நம்பர் 1, நரகத்தில் ஏன் அன்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு ரீசன் நம்பர் 1 பாருங்கள். கொஞ்சம் லாஜிக்கலாக தான் எல்லாம் திங்க் பண்ணோம். ஆனால் இந்த சர்வீஸில் சில காரியங்களை கேள்விப்படுவீர்கள். அதுபோல் அந்த தேவன்பை குறித்து ஒருவேளை இவ்வளோ வருஷம் நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருப்பீர்கள். அந்த ஒரு ஆழத்தில் போகிறது. அல்லேலூயா. ரீசன் நம்பர் 1, God's love is unconditional. God's love, தேவனுடைய அன்பானது நிபந்தனை அற்றது. அதான் தமிழில் நிபந்தனை அற்றது. இந்த நிபந்தனை அற்ற இந்த அன்கண்டிஷனல் லவ் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. தமிழில் என்ன சொல்லலாம்? ஆண்டவருடைய அன்பு நிபந்தனை அற்றது. இந்த நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு, இது எனக்கு புரியல. அதாவது ஒன்று நம்ம பைத்தியமாக இருக்கணும், தேவ அன்பை புரியாமல் நம்ம பைத்தியமாக இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் பைத்தியமாக இருக்கணும். என்ன பாஸ்டர் ஆண்டவரை பைத்தியக்காரன்ட்டீங்க? இல்லை, அவர் நம்மேல கொண்ட பைத்தியம். ஒன்று புரியாமல் நான் பைத்தியக்காரன், இல்லைன்னா அவர் நம்ம மேலே வச்ச பாசத்தில் அவர் பைத்தியம். அது உண்மை. எனக்கு புரியல பார்த்தீங்களா? அது என் மேலே விழுந்த ஒரு நஷ்டமான ஒரு காரியம். நிபந்தனை இல்லாத ஒரு அன்பை நான் கேட்கவே இல்லை. கொஞ்சம் லாஜிக்கலாக போங்க. ஐ டிடன்ட் ஆஸ்க். யாராவது தேவனுடைய அன்பை கேட்டிங்களா? யூ டிட் நாட் லவ் மீ பட் ஐ லவ்ட் யூ ஃபர்ஸ்ட். நீங்கள் என்னை நேசிக்கவில்லை, நான் உங்களை நேசித்தேன்னார். நான் கேட்கல, எனக்கு தெரியாது. இந்த இந்த ஆர்குமெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எனக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கும்போது கண்டிஷனாவது போடலாம்ல, நிபந்தனையாவது போடலாம்ல. நீ இதை செய்தால் நான் அதை செய்வேன். அதுக்கு பேர் தான் கண்டிஷன். கண்டிஷன் என்ன? 80 மார்க்குக்கு மேலே வாங்கி காட்டு, நான் ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். அதான் அப்பா சொல்லுவார், நீ காட்டலைன்னா நான் வாங்கி தர முடியாது. அடி மறுபடியும் 38 மார்க் காட்டினான்னா எப்படி சைக்கிள் கிடைக்கும்? அதுபோல் கண்டிஷன் போடாத, எப்பா ஏசையா, மனுக்குலத்துக்கு தேவன் செய்கிற ஒரு இருதயத்தை என்னால் விவரித்து சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. நான் கேட்காதத கண்டிஷன் போடாம, 2வது 3வது அளவுக்கு மிஞ்சின அந்த அன்பை என்னிடத்துல கொடுக்கிறாருன்னா, இது என்ன சொல்லி நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் கேட்கல, அந்த அன்புனா எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு இந்த உலகம் அன்புக்காக தவிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோருடைய அன்பை பிள்ளைகள் தேடுவார்கள், பிள்ளைகளுடைய அன்பை பெற்றோர்கள் தேடுவார்கள், சொந்தக்காரர்களுடைய அன்பை மற்றவர்கள் நண்பர்களுடைய அன்பு தேடுவார்கள். கிடைக்கலைன்னா ஒரு குயிங்கிறோம்.
பாரு அன்பா இருக்கானா பாரு அப்படிம்பாங்க. ஆனால் என்னைக்காவது தேவனுடைய அன்பு எனக்கு வேணும்னு மனுஷன் ஒரு நாளாவது கேட்டானா? அவன் கேட்கல, அவனுக்கு தெரியாது. தம்முடைய குமாரனை தேவன் வெளிப்படுத்தினது நிமித்தம் தேவ அன்பு இன்னதென்று வெளிப்பட்டதுன்னு போட்டிருக்குது. இன்னதென்று அப்பதான் வெளிப்பட்டுச்சு. நான் கேட்கல. கேட்காதத சரி கேட்ட பிறகு ஒரு கண்டிஷன் போட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு? நான் கேட்காதத சரி தர்றேன், சரி தர்றேன், ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டு தான் நான் தருவேன்னு சொல்றதுல எவ்வளவு நேரம் ஆகும் ஆண்டவருக்கு? நேரம் ஆகாது, தப்பும் கிடையாது. கண்டிஷனையும் போடலை. சரி கொஞ்சம் எடுத்துட்டு போப்பான்னு சொன்னா அதையும் விட்டு கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் இன்னதென்று அறியத்தக்கதாக எனார்மிட்டி ஆஃப் த லவ் ஆஃப் காட், தி மேக்னிடியூட் ஆஃப் த லவ் ஆஃப் காட். வாட் a magnitude, unfathomable and cannot be measured, immeasurable, ununderstandable magnitude of the love of God. கொற்றதையும் இவ்வளவு கொற்றார்னா நீங்க கொஞ்சம் அந்த 3 காரியத்தை சொல்லி நீங்க ஆச்சரியப்பட்டு தேவனை பாராட்டி மகிமைப்படுத்த வேணும். எல்லாருமே நான் கேட்காதத, என் அறிவுக்கு எட்டல, எனக்கு கேட்காதத ஸ்தோத்திரம். ஒரு நிபந்தனையும் சரி கேட்கல, நானா கொடுக்குறேன், ஆனா சில கண்டிஷனோட கொடுக்குறேன் அப்படியும் சொல்லல. சரி போய் இத்தினோண்டு வாங்கிட்டு போ 1 கிராம் அப்படின்னு போடாம, அப்பா இது கொண்டு வந்து கொட்டி ஸ்தோத்திரம். நான் பரலோகத்தை பார்த்ததும் இல்லை, பரலோகத்தை குறித்து கேள்விப்பட்டதும் இல்லை, அன்பின் உலகம்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அங்கே ஒரு சீட்டு வேணும்னு நினச்சி நான் கேட்காம அளவு கடந்த அந்த அன்பில் என்னை தேடி வந்து கண்டிஷன் போடாமல் என்னிடத்துல அன்பு காட்டுகிறார்னா அந்த அன்பை ரிஜெக்ட் பண்ணவனுக்கு இரக்கம் கிடைக்குமா? தட் இஸ் மை பாயிண்ட். தட் இஸ் வை there is no love in hell. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். லெஃப்ட் சைடில் புரிகிறது பெரிய மேட்டர் இல்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு புரிகிறதுக்கு ஒரு பெரிய, ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவ அன்பை நம்ம ருசி பார்த்த ஜனங்களுக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Why there is no love in hell? That answer first of all you should know as a saved man. ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக முதலாவது இந்த ஆன்சர் நமக்கு தெரியணும். என்னையா ஆன்சர்? நாளைக்கு கேட்பான், சுனாமி வந்துச்சு உங்க ஆண்டவருக்கு கண்ணு இருக்கான்னு கேட்பான், வேற எதையும் கேட்க மாட்டான். யார்கிட்ட வர்றாங்கன்னா அன்பின் தெய்வமாம் இயேசுவாமே உங்க தெய்வம்னு வருவான். சுனாமி வந்து வாரிக்கொண்டு போச்சு, எர்த்குவேக் வந்துச்சு, ஃபாரஸ்ட் ஃபயரில் இத்தனை பேர் இறந்து போகிறான், இவ்வளோ கோர ஆக்சிடென்ட்டு, இவ்வளோ துப்பாக்கி எடுத்தான் சுட்டான், இதெல்லாம் என்னையா இதெல்லாம் நடக்குது? திடீர்னு நேச்சுரல் கேட்டஸ்ட்ரஃபி வந்து கிராமமே காணாமல் போச்சுன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தெய்வத்துக்கு கண் இருக்கா, அன்பு இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கான்னு கேட்பான். திஸ் இஸ் தி கொஸ்டின் தட் many people ask and they don't know the answer. Unfortunate that Christians, even born again people, don't know the answer. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் பதில் இல்லை. இவங்க முன்னால் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நம்ம வந்துட வேண்டியதான். இல்லை, when God approached you with his love, what kind of love it was? First of all, please understand what kind of a love it was. It was totally unconditional. In the sense that I did not ask this love by myself. What is the magnitude? I did not ask. கண்டிஷன் போடாம, நான் கேட்காத ஒரு அன்பை கண்டிஷன் போடாம, நிபந்தனை போடாம, கொஞ்சம் கொடுக்காம அளவு கடந்த அன்பை கொட்டும் போது எங்க இருந்தாய் நீ? அதை பெற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது என்ன செய்தாய்? இதை செய்தபடினாலே he is going to be very hard on the people who reject this great love. I think I should speak to you like this. இது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதைத்தான் எனக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னால ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்து அதை கலராக வச்சிருக்கிறேன். He is going to be very hard.
வெரி டஃப். அந்த நேரங்கள் வரும் பொழுது ஈவு இறக்கம் இல்லாம தலையை திருப்புறதுக்கு அவர் கொஞ்சம் கூட தாமதம் பண்ண மாட்டார். பட் தேவனுடைய பிள்ளைகள் அந்த அன்பை விட்டு தூரமாய் போயிடக்கூடாது. அதுக்கு தான் யூதா சொல்லுகிறான், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். கீப் யுவர் செல்ஃப் இன் தி லவ் ஆஃப் காட்ங்கிறான். உலகமும் உலகத்தின் இச்சைகளும் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று எழுதியிருக்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை. That will, the love of the world will replace the love of God. உலகத்தின் அன்பானது தேவனுடைய அன்பை ரீப்ளேஸ் பண்ணும், அது வெளியில தள்ளிடும். ஒன்று இருந்தா இது இருக்கணும், இல்லைன்னா அது இருக்கணும். அக்கா சொல்லுங்க, ஒன்று இருந்தா இது இருக்கணும், இல்லைன்னா அது இருக்கணும். அது உள்ள வந்தா இது வெளியில போகும், இது வந்தா அது வெளியில போகும். யூ cannot serve two masters. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, உங்களால் கூடாதுன்னு சொன்னாரே. அல்லேலூயா. இது எழுதினது யார்? இந்த அளவுக்கு உலகத்தை வெறுத்து தேவ அன்பில் நிறைந்த ஒரு பரிசுத்தவானை வைத்து வேதத்தை எழுத வைத்த தெய்வம். கதை கற்றவனை கொண்டு வந்து என்னத்தையோ வேதம்னு சொல்லி நமக்கு கொடுக்கல. தங்க மனசுக்கு எது நல்லா தோணுதோ, மனுஷனுக்கு எது சோப் போடுற மாதிரி, ஆயில் போடுற மாதிரி, எது மனுஷனை பிரியப்படுத்துறதுனால வாசகங்களை எழுதிட்டு கொண்டு போய் வேதம் எழுதி கொடுக்கறது. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. He is a God of faith. He is most faithful God. He is a true God. Hallelujah. He is the God. It is a definite article. The is a definite article. The God, not one of the gods. He is the God. அப்ப அப்படிப்பட்ட ஒரு 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 பரிசுத்தவான்களை கர்த்தர் ஏற்படுத்தி நமக்கு வேதத்தை கொடுத்தார் என்று சொன்னால், கேன் யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் தி பைபிள்? இந்த வேதாகமத்தின் மதிப்பு உங்களுக்கு புரிகிறதா? See the value of the Bible. And almost out of 12 disciples, almost 9 disciples died as martyrs. 9 out of 12 direct death. இவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்க மரித்த மரணங்கள், சந்தித்த மரணங்கள் கோரமான மரணம். Who will desire this? யார் இதை விரும்புவார்கள்? நம்ம ஓட்ட வண்டியா உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவோ ஓட்டைகள் வச்சுக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி இன்னும் மனம் மாறாம, அது மாறாம, இது மாறாம, சாவு மாத்திரம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம். செத்து போனதுக்கு அப்புறம் கூட முகம் சிரிச்ச மாதிரியே இருக்கணும். அப்போ இவன் பரலோகத்து போயிட்டான். இப்படி ஒருத்த முகத்தை வச்சான்னா அன்னைக்கே கண்டுபிடிச்சிருவான், இவன் நீ கீழே தான் போயிருக்கான் போல இருக்குன்னு. பாத்தியாடா, டேய் அவன் முகத்தை பாடுறா, முகத்துல சிரிப்புடா, என்ன பிரகாசம், சிரிப்பு, நிச்சயமே வேலை போயிருப்பார். ஓட்டையை வச்சுக்கிட்டு எவ்வளவு வச்சுட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? பரலோகம். செத்து போன பிறகு முகம் கூட அப்படி இருக்கணும். பரிசுத்தவான்கள் நம்மளை கொண்டு போய் பரலோகமே என் சொந்தமேன்னு கொண்டு போகணும். இவனுங்கெல்லாம் பிளட்டை கொடுத்தவனுங்க, தங்க ஜீவனை வச்சவங்க, மரணத்தை வரவேற்றவங்க, வெல்கம் பண்ணவங்க. கொஞ்சம் கூட மரணம் ஒரு துரும்பு மாதிரி தெரிஞ்சது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாழ்க்கையை வச்சு வேதம் எழுதக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு காட்ஸ் அப்ரூவல் வாங்கின வாழ்க்கை. God has approved their life. Hallelujah. அது அங்கீகரித்த பிறகு அவர்களுடைய மரணத்தை பாருங்கள். There are many ironical things. மரணத்தை பாருங்கள். அப்படி கொடுக்கப்பட்ட வேதம், இதனுடைய மதிப்பு கரெக்ட். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ தூரமாக இருக்கிறோம் அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைக்கு, ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்கிறோம். ஆனால் நம்மேல் வைத்த கருணை, நம்மேல் வைத்த இரக்கம், அந்த வசனத்துங்களை கொண்டு ஆண்டவர் அப்படின்னு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விடுகிறாரே. அல்லேலூயா. ஒன் மோர் திங் ஐ ஹாவ் டு டெல் யூ an example here. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி நான் விளக்கி காட்ட ஆசைப்படுகிறேன். ரயில்வே டிக்கெட்ஸ் 3 மாதமோ 2 மாதத்துக்கு முன்னால் நம்ம புக் பண்ணலாம், இல்லை ஏர் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். எங்கேயோ ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுறோம், ரயில்னே வச்சுக்கோமே. 2 மாதம் முன்னால் நான் புக் பண்ணேன்னா, புக் பண்ணதுக்கப்புறம் அதை குறித்து நான் மறந்தே போகலாம்.
மறக்கிறீங்களா? மறுபடியும் அந்த டேட் வரும்போது பெட்டி படுக்கையை ரெடி பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு அந்த ட்ரெயினுக்காக நான் காத்திருந்து நேராக எனக்குரிய சீட்டில் தேடி போய் நான் உட்கார்ந்தேன்னா என்னை கிளப்ப ஒருத்தனாலும் முடியாது. அப்படி கிளப்புனா என் இடத்துல ஒரு அஃபிஷியலாக ஒரு காரியம் இருக்குது. இதோ பாரு, இது எந்த முதல்ல எவனும் வரமாட்டான், தைரியமாக உட்காரலாம். பிகாஸ் ஐ பெய்டு மணி and I have reserved a seat there. ஏன்னா நான் மணி பே பண்ணியிருக்கேன் ஐயா. நம்மில் யாராவது இன்னென்ன காரியங்களை நான் செய்து பரலோகத்தில் ஒரு இடத்தை சம்பாதித்தேன் என்று சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா ஐயா? நான் பரலோகத்தில் ஒரு சீட்டு நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன், கவலையே இல்லை, இருக்க முடியுமா ஐயா? முடியலையே. முதல்ல பரலோகம்னா என்னன்னு எனக்கு தெரியலையே, பரலோகத்தின் தேவன்னா எனக்கு யாருன்னே தெரியலையே, எப்படி போகணும் அங்கே எனக்கு தெரியாதே, ஒண்ணுமே தெரியாது. இப்படி ஒன்றும் தெரியாத ஒரு மக்களுக்கு ஒரு நிபந்தனையும் இல்லை. ஆனால் நான் டிக்கெட் புக் பண்ணுற போது எனக்கு நிபந்தனை இருக்குது. there is a condition. I paid, therefore I am eligible to sit in that seat and travel. நான் பிரயாணம் பண்ண எனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை ஒண்ணுமே இல்லாத அல்லேலூயா ஒரு நிலைமையில காணப்படுகிற எனக்கு என்மேல் கருணை வைத்து உனக்கு ஒரு சீட் அங்கே இடம் வேணும்னு தீர்மானம் எடுத்ததே அவர்தான், நான் இல்லை. இந்த ஆஃபர், this is an offer of enormous love and great love. இதை ரிஜெக்ட் பண்ணால், இதை வேண்டாம்னு சொல்லும்போது அவன் ஒரு அன்பில்லாத ஒரு இடத்திற்கு போகிறான். என் ஆண்டவருக்கு அவன் மேல் அன்பு வருமோ? வருவதில்லை. அதனால தான் நரகத்தில் அன்பு இல்லை. அன்னைக்கு அவன் தலையில் அடிச்சுக்குவானோ, பல்ல கடிப்பானோ, அவன் என்ன செய்வானோ தெரியல, இதுக்காக ஏங்கி தொலைவான். கண்டிஷன் போட்டாலாவது நம்ம கிளைம் பண்ணலாம், எனக்கிட்ட இந்த நற்காரியங்கள் உண்டு, எனவே எனக்கு பரலோகம் நீங்கள் திறந்தே ஆகணும். நான் ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால நான் அங்கே போய் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி, இன்னென்ன காரியங்கள் நான் செஞ்சிருக்கிறேன் அதனால நீங்கள் பரலோகத்தை கொடுத்தே எனக்கு ஆகணும்னு நம்ம சொல்லலாம். நம்மள்ட்ட என்ன சொல்றதுக்கு இருக்குது? ஒண்ணுமே இல்லை. we are to be condemned. ஆக்கினைத்திற்குள்ளாக போய் நம்ம நரகத்தில் தள்ளப்பட வேண்டிய ஆட்கள். இப்படிப்பட்ட ஆட்கள் மேல அன்கண்டிஷனல் லவ் ஒன்று கொடுத்து ஆஃபர் கொடுத்திருக்கிறார்னா அதை ரிஜெக்ட் பண்ணா என்ன ஆகும்? நான் சுவிசேஷமா சொல்றேன். அதே நேரத்தில் இந்த அன்பினால் சந்திக்கப்பட்ட மக்கள் நாம எந்த அளவுக்கு அந்த அன்பிலே காத்து கொள்ள வேண்டும், நிலைச்சு நிற்க வேண்டும். சும்மா பைத்தியக்காரத்தனமாக எழுதி வச்சார் யூதா. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு தேவனுடைய பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டுன்னு போட்டிருக்கு. why it is given, தேவ அன்பில் காத்துக்கொள்ள. இன்னைக்கு அந்த அன்பு தான் நம்மளை காப்பாற்றும். அந்த அன்பு, அதில் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். அது நம்மை தாழ்மைக்குள்ளாக நடத்தும். I am no longer a great man before God. No. அதனால தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், யூதர்களை காட்டிலும் நாம் அதிகமாக தேவனை துதிக்க வேண்டாம். Dogs must be faithful. You are no more a dog, but you are children. நீங்கள் நாய்கள் அல்ல, பிள்ளைகள். லேசா அந்த பட்டம் கிடைக்காது. பிள்ளைகள் லேசா அந்த பிள்ளைகள்ங்கிற பட்டம் வராதியா?
அந்த பட்டத்தை அவன் பெற வேண்டியவர்கள் மாத்திரம்தான். பிள்ளைகளுக்கு தான் அப்பத்தை போடுவார்கள், நாய்க்குட்டிகளுக்கு அல்ல. பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து, சத்தமா சொல்லுங்க, போடுகிறது நல்லதல்ல. No, it is not, because your title is different. But my children's title is different. Your title is totally different. டோட்டலா டிஃப்ரெண்ட். அப்படி டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்த நம்மை என்னத்த சொல்ல, ஒரு கண்டிஷனும் போடாம, ஐயோ, திஸ் இஸ் தி லவ் ஆஃப் காட். இதனால தான் பவுல் சொன்னார், இந்த அன்பை நீங்க உணர்றதுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு வேணும்ட்டு. யூ ஷுட் ஹாவ் த கெப்பாசிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவலப் தட் கெப்பாசிட்டி. தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள்னார். தேவனிடத்தில் ஒருவன் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போவானானால் அவன் சபிக்கப்பட்டவன். ஏன் சபிக்கப்பட்டவன்? அந்த வசனத்தை வாசிக்கும் போது, முதல் முறை வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறலைன்னா எல்லாருமே சபிக்கப்பட்டவன் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த வசனத்தை நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும். எப்படிடா இவ்வளோ ஷார்ப்பாக வருதுன்னு. அவன் ஆட்டோமேட்டிக்கலி சாபத்துக்குள்ளே போகிறான். ஐயா, அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஹீ இஸ் டெல்லிங் தட். என்னமோ ஈகோவில் போட்டு சபிக்கிறதல்ல. நமக்கெல்லாம் அந்த புத்தி தான் வரும். ஏன்னா நம்ம பிறந்தது வளர்ந்தது உருண்டதெல்லாம் அதில் தானே. புரியலையா? டியூஷன் வரல என்கிட்ட உண்டு பார், வச்சிருவேன். அந்த புத்தி தானே நமக்கு. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். Because you have rejected the most precious commodity which you cannot earn with any money or fame or popularity or wealth or health or whatever it is an offer, a free offer, a gift which is unimaginable offer. நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆஃபர் தேவனுடைய அன்பு. அதான் தேவனுடைய அன்பு. ரெண்டாவது பாயிண்ட் அல்ல, அதிலே நான் சொல்றேன், by showing this love, இந்த அன்பை காட்டுகிறது நிமித்தம் God is not in the business. அவருக்கு ஒரு லாபமும் இல்லை. இன்னைக்கு நான் யாருக்காவது ஒரு நன்மையை செய்தேன்னா, கவனிச்சிங்களா, யாருக்காவது ஒரு நன்மையை நான் செய்கிறேன்னா, அவங்க கஷ்ட காலத்தில் ஒரு நன்மையை செய்கிறேன்னா, எனக்குன்னு ஒரு நன்மை வரும்போது அவங்க கொஞ்சம் இறக்கப்பட்டு எனக்கு செய்வாங்க. வாங்காமல் போனாலும் வராமல் வாங்கிட்டு ஒன்றும் செய்யாமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் கிவ் அண்ட் டேக்னு ஒன்று இருக்குல்ல. நாம் ஒரு நன்மை செய்யும் பொழுது கட்டாயமாக ஒரு கொஞ்சமாவது மனது இறங்கும். இந்த நன்மை செய்வதனால் ஆண்டவருக்கு என்ன லாபம்? ஒத்த பைசா லாபம் இல்லை. யாருக்கு? நன்றி கெட்ட நாய்க்குட்டி இல்லை, நாய்களுக்கு. நீங்க நாயின்னு சொல்லுங்க, நாய்க்குட்டின்னு சொல்லுங்க, அல்சேஷன் டாக்னு சொல்லுங்க, பொமரேனியன் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லிக்கங்க. நம்ம கேட்டகரியே அதுதான். இவனுக்கு நன்றி இருக்குதா? 90% நன்றி இருக்காதுன்னு ஆண்டவர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 10 people came, only 1 fellow came back. ஒன்லி ஒருத்தன் தான் வந்தான். இந்த 10 100 ஆக்குங்க, 90%. இப்ப நானே தப்பு கணக்கா போடுறேன் இல்ல ஏன் கணக்கா போடுறேன்? இது என் கணக்கே கிடையாது. 10ல் 9 காணோம். அதை 100 ஆக்குனா 100, 1000, 10,000, லட்சம் கொண்டு போகலாம்ல. வருஷம் 100 ஆக்குவோம் சதவீதத்துக்கு. 90% of the people who received goodness of God will be thankless according to the proof that Jesus gave. இதை நம்ம பார்க்கத்தான் கண்ணால கூட பார்க்கிறோம். கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அவன் கிறிஸ்டியனோ அல்ல அவன் வெளியில உள்ளவனோ எவனோ நன்மை பெற்றவன், அவன் கிறிஸ்டியன் தான் இருக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஆனால் யூதர்களுக்குள்ள தான் இருந்தான்.
அப்படின்னு எடுத்துக்கிட்டா தேவனுடைய பிள்ளைகள்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவும் எடுக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள்னு எடுக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் ஆசாரியர்களால் வெறுக்கப்பட்ட மக்கள் தானே. அப்போ ஆசாரியர்களால் வெறுக்கப்பட்ட மக்கள்னா அவங்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது அல்லவா? எஸ்ஐயா சோத்ரம். அப்போ பிரமாணம் இருக்கிறவங்க தானே. அவங்க ஆசாரியர்கள் அவங்கள வெறுத்தாங்க இல்லையா? வெளியில் போன்னு சொன்னாங்க இல்லையா? பாளையத்துக்கு புறம்பே போன்ட்டு அவங்க ஓடி வந்தாங்க. அப்போ 90% என்ன செய்யலை? டுடே ஆண்டருடைய பிள்ளைகள் வரும்பொழுது 90% நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய கால்குலேஷன் தப்பாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் அதை எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் செய்த காரியங்களை வச்சு நான் சொல்லும்போது only 10%, small number of people will be thankful to God. Hallelujah. கஷ்டமாக இருக்குல்ல, 90% அப்படி இருக்கிறாங்கன்ட்டு. தட் இஸ் த ரூல். ஆண்டவருக்கு இப்போ என்ன லாபம்? என்னை நேசித்து என்னை ரட்சிக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை. நான் யார்ட்டாவது உதவி செய்தால் திருப்பி அவங்க உதவி செய்வாங்கன்ட்டு ஒரு பிஸ்னஸ் டீல் எனக்கு இருக்குது. இட்ஸ் அ பிஸ்னஸ் லவ். பட் மை காட்ஸ் லவ் இஸ் நாட் பிஸ்னஸ் லவ். இட் இஸ் அ ஃப்ரீ லவ். இட்ஸ் அ ஃப்ரீ லவ். ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ் த லவ் ஆஃப் காட் வித் மை வேர்ட்ஸ். என்னுடைய வாயின் வார்த்தைகளால் அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரத்தை என்னால் விவரிக்க முடியாது. என்னால் முடியாது, உங்களாலேயும் முடியாதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். மனுஷர்கள் கைகளினால் அவர் பணிவிடை கொள்வதில்லை. He doesn't do the business. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:25, Acts chapter 17:25. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் போல அவருக்கு ஏதாவது தேவைங்கிற மாதிரி நமக்கு இருக்கட்டும், 4 பேருக்கு நன்மை செய்வோம். நமக்கு தேவையாக இருக்கும்போது என்ன செய்வாங்க அவங்க? அதுதான் சொல்கிறாரு. அவருக்கு தேவையாகிற மாதிரி மனுஷன் கையிலேருந்து பணிவிடை கொள்ளுகிறதில்லைன்னு சொல்ல அவ்வளவு ஒரு கருத்தாய் நிதானித்து சொல்லுகிற, தேவையில்லைன்னு மனுஷனுடைய உதவி தேவையில்லைன்னு சொல்லுகிற ஆண்டவர் இந்த அழிந்து போகிற நாய்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இவ்வளவு அன்பை ஏன் கொட்டுகிறார்? இவ்வளவு அன்பை ஏன் கொட்டுகிறார்? அவருக்கு என்ன லாபம்? இதை செய்வதனால் அவருக்கு என்ன லாபம்? ஜார்ஜ் ராபர்ட்டை ரட்சிப்பதனால் அவருக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே இல்லையே. என் கையிலேருந்து பணிவிடை அவர் கொள்ளுகிறது இல்லையே. அவர் அன்பு காட்டினா திருப்பி ஜார்ஜ் ராபர்ட் அவருக்கு இன்னொரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்வார்னா செய்கிறாரு? நோ நோ நோ. இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். இந்த அளவுக்கு மனுக்குலத்தில் நேசித்து அன்பு கூர்ந்த தெய்வம் அந்த அன்பை நிராகரித்தவர்களுக்கு அன்பே ஒரு டிராப்பு கூட இல்லாத ஒரு இடத்துல அவர்கள் போக வேண்டியதாக இருக்கும். அந்த நேரத்தில் he will hit very hard. Don't blame him. He will hit very hard. 1000 பேர் என்ன சொல்லட்டும், கடவுளுக்கு கண் இல்லையா, அது இல்லையா, இதில் என்ன வேணா சொல்லிட்டு போகிறான். he will hit very hard. இன்னைக்கு இது 4 பேர் கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். உங்கள் கடவுள் அன்புன்னு சொல்கிறாரு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்பான் உங்கள்கிட்ட வந்து. திஸ் இஸ் தி ஆன்சர் தட் யூ ஷுட் நோ. உங்களுக்கும் எனக்கும் அது முதலாவது தெரியலன்னா நம்ம எப்படி பதில் சொல்லுவோம் பிரியமானவர்களே? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். Glory to God. Heaven or salvation is an offer of God, free of cost, absolutely unconditional, based on His free will. Free will. அவர் சொந்த சித்தத்தில் இதை செய்தார். நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய அன்பு அகலம் நமக்கு புரியறதில்லை. 4 வார்த்தைகள், 5 பாயிண்ட், 3 பாயிண்ட் பிரசங்கம், 7 பாயிண்ட் பிரசங்கத்தோடே சபை ஓடிடுது. என்னை பொறுத்த மட்டும் நாம் கூடி வரும் பொழுது தேவனுடைய இருதயம் நமக்கு வெளிப்பட வேண்டும். தட் இஸ் மை டிசையர். அவர் இருதயத்தில் என்னதான் இருக்குது, அது என்னதான் பேச போறாரு, அதுதான் வேணும் எனக்கு. எனக்கு அது தேடுறதுனால நான் தேடினதை உங்களுக்கு கொடுக்குறேன். 3 பாயிண்ட் 8 பாயிண்ட் பிரசங்கத்துக்கெல்லாம் பெரிய பெரிய புஸ்தகங்கள் இருக்கு. யாரும் பிரசங்கம், நீங்களே பெஸ்ட் ப்ரீச்சர்ஸ்.
உங்களை விட்டோம்னா மைக்கை கொடுத்து அந்த புக்கையும் கொடுத்தோம்னா போதும், அழகாக நீட்டாக அழகாக ஸ்வீட் அண்ட் ஷார்ப்பு குறித்த நேரத்துக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாலேயே முடிப்பீங்க. நல்ல பேர் வாங்குவீங்க. அது இருந்தால் இப்படி அத்தனை சுருக்கமாக பேசினார் பிரதர் அப்படின்னு அதை செய்யலாம். பட் வி மஸ்ட் நோ வாட் இஸ் த ஹார்ட் ஆஃப் காட். நம்ம மே 1ஆம் தேதி தேவன் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்தினார். ஐ எம் அமேஸ்ட். என்னதான் இருதயத்தில் வச்சிருக்கிறாரு, அதை கொட்டுறாரு பாருங்க, அமேஸ்ட். அதுபோல தான் இன்னைக்கு திஸ் இஸ் மை லவ். இந்த அன்பை ஏற்றுக்கொண்டீர்களே, இந்த ஆஃபரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே, இதுதான் வேணும்னு வந்தீங்களே, அதனால அந்த அன்புக்குள் பிரவேசிங்கள். நிரந்தரமா அந்த அன்பின் தேவனோடே வாழ்றது எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த அன்பை ருசித்திருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம், விசுவாசத்தில் வாழ்கிறோம், அவரை முகமுகமாக பார்க்கலை, தரிசிக்கலை, ஆனாலுமே அப்படி இருக்குது. நாளைக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, அந்த அன்பின் தெய்வம் வரப்போகிறார். அல்லேலூயா. அவரோடு யுக யுகமாக இந்த அன்பு கடலுன்னு சொல்லவா, இல்லை அந்த அன்பின் மயம்னு சொல்லவா, என்னத்தை சொல்ல, இது எதை என்ன சொல்ல முடியும்? கடலுக்கு மேலே என்னப்பா சொல்றதுக்கு இருக்கு? வேற ஒண்ணுமே. அந்த கடலாம், அந்த கருணை கடலாம், அந்த அன்பின் மயமா இருக்கக்கூடிய தெய்வத்தோடு வாழ நம்மை அழைத்த தெய்வம். தட் இஸ் அ கோல்டன் ஆஃபர். அந்த அன்பிலிருந்து நீங்க விலகக்கூடாதுன்னு சொன்னார். எப்படி இந்த இருளானது உங்களில் இருக்கிற வெளிச்சத்தை கெடுக்குமோ, இருளானது எப்படி வெளிச்சத்தை மறைக்குமோ, எப்படி மரணமானது உங்களில் இருக்கக்கூடிய ஜீவனை விழுங்குமோ, எப்படி அதுபோல இந்த அன்பில்லாத உலகம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பை கெடுக்கும். Protect yourselves with the love of God. Protect yourself with the love of God. உலக சிற்றின்பங்கள், உலக பாவங்களுக்கு போகிறவர்கள் தேவனுடைய அன்பை நிராகரித்து போகிறார்கள். God will hit hard on them. It's dangerous. Today நாம் கேட்டு இங்க வரல, நாம் கேட்டு அவரோடு ஐக்கியப்படல, நாம் விரும்பி அவரோடு உடன்படிக்கை செய்யல, நாம் விரும்பி அவருடைய அன்பை தேடி நாடி ஓடி வரல. It is such an offer that the world can never offer. அவர் நமக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்ததிலிருந்து நாம் விலகி போவோமானால் அது எவ்வளவு பெரிய ஒரு மதியீனமாக இருக்கும் என்பதை பாருங்கள். அதனால் தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு protect yourself in the love of God. எக்காரணத்தை கொண்டும் தேவ அன்பை விட்டு விலகாதீர்கள். தேவ அன்பு உங்களில் இருந்து வெளியில போகக்கூடாது. உலகத்தின் அன்பு உள்ள வந்தால் தேவ அன்பு உள்ளே இருந்து வெளியில போகும். வெளியிலேருந்து ஒரு அன்பு உள்ள வருது, உள்ளே இருந்து ஒரு அன்பு வெளியில போகுது. Don't do that. நீ ஆதியில் கொண்டிருந்த, எங்க பிடிக்கிறார் பார்த்தீங்களா? ஆதியில் கொண்டார். யுவர் ஃபார்மர் லவ், யுவர் ஃபர்ஸ்ட் லவ். When I loved you, you loved me very much, but today it is diminished. It is the measure of your love towards me is very, very low. ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். அந்த அன்பை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதியாவதினால், வேற எதையும் சொல்லல ஆண்டவர், அன்பு தணிந்து போகும். இந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு பரிசுத்தவான் எழுதின பரிசுத்தவானுடைய உள்ளத்தில் ஊறி போயிருந்தால், அக்கிரமம் தணிந்து அக்கிரமம் மிகுதியாவதினால் people will slip away from the love of God, from the offer of God. இந்த உலகத்தில் ஆஃபர் கொடுக்குறான், வேஸ்ட் அந்த ஆஃபர்.
கண்டிஷன் பேஸ்ட் ஆஃபர். ஆனால் அந்த ஆஃபர் படி செய்கிறதில்லை. ஆஃபர் தான் அப்படி இருக்குது, அந்த ஆஃபர் படி செய்ய மாட்டாங்க. பட் காட்ஸ் ஆஃபர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் மேன்ஸ் ஆஃபர். காட்ஸ் ஆஃபர் வில் நாட் ஃபெயில். அது ஒருபோதும் நம்மை ஏமாற்றாது. அல்லேலூயா. அநேகருடைய அன்பு, அநேகருடைய அன்பு. ஆண்டவர் சொன்னது உண்மை. இந்த அநேகரில் நாம் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. எத்தனை பேருக்கு அது ஆசையாக இருக்குதுங்க? அது உண்மையா இருதயத்தின் ஆழத்திலேருந்து சொல்கிறீங்களா? உங்களால் சொல்ல முடியுமா? ஐயையோ ஆண்டவரே, அந்த அநேகருங்கிற லிஸ்ட்டில் எப்பா தெய்வமே, எனக்கு அது வேண்டாம் ஐயா சாமி. அப்போ அநேகர்னா அதுக்கு ஆப்போசிட்டு கொஞ்சம் பேர். கொஞ்சம் பேர் காத்து கொள்ளுகிறாங்க, அநேகர் விட்டு விடுகிறார்கள். Many will lose, only few will have. சொல்லிட்டாரு. அது என்ன பர்சன்டேஜ் ஏது என்னெல்லாம் எனக்கு தெரியாது. பரலோகத்தை யார் நிரப்புவா, எவ்வளோ பேர் நிரப்புவா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுக்காத டியூட்டி. அந்த டியூட்டி எனக்கு தரல, அது எனக்கு வேண்டாம். அந்த கிராஃபு கர்வு எல்லாம் நான் போட வேண்டாம் இன்னைக்கு. இந்த வசனத்தை வச்சு பார்த்தால் அநேகருக்கு ஆப்போசிட் என்ன? கொஞ்சம். அந்த கொஞ்சத்தில் நான் இருக்கணும் ஆண்டவரே. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்தில் உண்மையாயிரன். கொஞ்சத்தில் கொஞ்ச காலம் பாடு, கொஞ்சத்தில் உண்மையாயிரு, கொஞ்சம் அன்புள்ளவர்களாய் கொஞ்ச பேரில் நீ நிலைச்சிரு. அநேகர் எப்படி போனாலும் அது போகட்டும், இது நடக்கும்னு சொன்ன தெய்வத்துடைய சத்திய வாக்கு மாறுமோ? அப்ப அது திருப்பி ஞாபகப்படுத்துறது அவர் நம்மேல் வைத்த அன்பு அல்லவா? It is the care that God cares for you and me. Just remind us that this word will take place, will come to pass. It will happen. அது நடக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு என்ன இப்பொழுது வருதுன்னா, ஐயையோ இது நடக்கும்னு சொல்லிட்டாரு, இந்த எழுத்தை எவனும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்போ அந்த அநேகர் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்குள்ள நான் இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அடுத்த ஒரு கண்டிஷனை சொல்லட்டுமா? ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போகலை, முதல் பாயிண்ட்டுக்கு போகணும்னு இருக்கேன். ஒன்று சொல்லிட்டு, a God who shows an unconditional love will expect the man to show an unconditional surrender. Surrender. நிபந்தனை இல்லாமல் அன்பு காட்டின தேவன், அந்த அன்பை பெற்றவர்கள் நிபந்தனை இல்லாமல் அவர்கள் செய்யும் அர்ப்பணிப்பை அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் காட்டினது நிபந்தனை இல்லாத, அதை பெற்றவர்கள் நிபந்தனை இல்லாத அர்ப்பணிப்பு, சரண்டரையும் அவர் எதிர்பார்க்கிறார் தானே அர்த்தம். போத் வேஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம சரண்டர் பண்ணுறது, சரண்டர்னா என்ன அர்த்தம்? அர்ப்பணிப்புனா என்ன அர்த்தம்? அது ஜென்டிலாக இருக்குது. சரண்டர்னாலும் அர்ப்பணிப்புனா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அர்ப்பணித்தல்னா டெடிகேஷன் வேற, சரண்டர் வேற. டெடிகேஷன் இஸ் ஃபார் எ காஸ். சரண்டர் நோவே கெட்டிங் பேங்க்ரப்ட்னு அர்த்தம். சரணடைதல், சரணடைஞ்சாலும் பரவாயில்ல, அடிமையாக என்னத்தையோ பண்ணிடலாம். கெட்டிங் பேங்க்ரப்ட், பேங்க்ரப்சின்னா என்ன? அப்படிதான் எல்லாம் இருக்கிற பணம் எல்லாம் போச்சு, திவாலாங்கிறான்ல. திவாலான்னா என்ன? திவாலி இல்லை, திவாலாயிருச்சுன்னா போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த திவாலா கண்டிஷனுக்கு பேர் தான் சரண்டர். நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களும் நானும் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, எனக்குன்னு இனி ஒன்றுமே. ஏன்னா அவர் அவ்வளவு நிபந்தனை இல்லாமல், கண்டிஷன் போடாமல் இவ்வளவு அன்பை கொட்டி தள்ளிட்டார்னா நான் என்னையா திருப்பி நீ வச்சுக்க போகிறேன்? அவ்வளவுதான். knowingly, not unexpected, knowingly expected. This is expected of me. தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது அதே தானே. அல்லேலூயா. அப்படி சரண்டர் பண்ணதான பரிசுத்தவான்களை வச்சு தானே தேவன் பைபிள் எழுதி கொடுத்தார். இன்னைக்கு this is a new thought to me. புதுசான தாட்டு தான் எனக்கு இது. பட் இட்ஸ் a very hard life.
a very tough life. But we dare to go very tough is all because of the action that he has done. அவர் செய்த காரியம் என் வாழ்க்கையை எந்த அளவுக்கு கடினமாய் இருந்தாலும் திவாலா ஆக்கி அவருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல் என்னை அப்படி ஆக்கி போட்டச்சப்பா. அவ்வளவு பேரன்பு. பாட்டு படித்ததுனால அல்ல, மியூசிக் வாசித்ததுனால அல்ல, அதை நான் உணர்ந்து இட் இஸ் எ ரியாலிட்டி. என்னுடைய ஜீவியத்தை திவாலாக்கின மனுஷன் எப்படி இருப்பானோ எனக்குன்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பழைய பாவத்தை விட்டு விலகி வர்றதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஏன் இவ்வளவு கஷ்டம்? அவருடைய அன்பு புரியலை, அவருடைய அன்பினுடைய மகத்துவம் தெரியல. அந்த அன்பை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்துருப்போம், ஆனாலும் ரிஜெக்ட் தான் பண்ணுறோம். இயேசு வேண்டாம்னு சொல்கிறவனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. இயேசு வேண்டாம்னு சொல்கிறவன் பகிரங்கமாக எனக்கு அந்த அன்பு வேண்டாம்னு சொல்கிறான். எனக்கு சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு என் பழைய வாழ்க்கையை நான் வாழும் பொழுது பகிரங்கமாக அல்ல, மறைமுகமாக இது எனக்கு வேண்டான்னு சொல்கிறது போல இருக்கு. 3 தரம் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? அப்போ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நீ என்னை நேசிக்கிறாயான்னார். என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. அழுதுட்டான். அந்த 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 அன்பு கரைக்கிற அந்த அன்பு கரை புரிந்து கொள்ளுதல் இல்லை, மெல்ட்டு கரைஞ்சி போகுது. அது வர்ற வரைக்கும் அவனை கேட்டார். அது வர்ற வரைக்கும் அதை கேட்டார். இந்த அன்பை நீ முதல்ல உனக்கு தெரியுதா, உனக்கு புரியுதா? அதில் அவன் சரண்டர் ஆயிட்டான், திவாலா ஆயிட்டான் அவன் எனக்குன்னு ஒன்று. அதனால தான் திவாலான இன்னொரு கேஸ் இருக்குது பைபிளில். கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலே அவன் அந்த கேஸ் தான். விடுகதையில் கரெக்டாக பாஸ் பண்ணிட்டே. அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் நஷ்டமும் கூப்பிட்டான், திவாலா ஆயிட்டான். அன்பின் ஆண்டோடைய பிள்ளைகளே, இவங்க தான் நமக்கு மாடல். அந்த அன்புக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? பாயிண்ட் நம்பர் 2 போகலாம். The benefit of God's unconditional love by His grace entitles one to enjoy His love that satisfies the soul and joy unspeakable. சொல்கிறேன் சுருக்கமாச்சு. இந்த அளவற்ற அன்பினால், நம்ம நிறைய பேர்லாம் அளவற்ற அன்பினால் அனைத்தவரே நல்லா பாடிடுறோம். அது அன்புனா என்னன்னே தெரியாது. நம்ம இருதயத்தை அது என்றைக்குமே தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி, நல்லா சொல்கிறீங்க, அந்த என்னைக்காவது நெருக்குச்சாயா? அந்த அனுபவம் சொல்ல முடியுமா? ஆமா பாஸ்டர், இந்த வசனத்தின்படி என்னை நெருக்கி கொன்னு போட்டார். அந்த அன்பு உருக்கி தள்ளிட்டு மரணத்தை காட்டும் வலிது நேசம். நேசம் யாரும் பேர் வச்சிருக்கீங்களா? மரணத்தை காட்டிலும் வலிது எங்கேயாவது நம்ம வாழ்க்கையில் அது சொல்ல முடியுதா? வசனத்தை சொல்ல முடியுது, பாராமல் சொல்ல முடியுது, சேர்ந்து வாசிக்க முடியுது, சேர்ந்து சொல்ல முடியுது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த அன்பு கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும். ஏடா டேய், என்னத்தடா கரைக்குது? ஒன்றுமே கரைக்கலையே. ஸ்தோத்திரம். ஐஸ்கிரீம் மாத்திரம் கரையிறதுக்கு முன்னால் வாய்ப்பு உள்ள போகுது. தேவனுடைய அன்பு என்னைக்காவது கரைச்சதா? அதை ஒன்று சொல்ல முடியுமா? ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியுமா? திஸ் இஸ் தி பிளேஸ் வேர் வி ஃபெயில். இன்னைக்கு அதைத்தான் நான் சொல்கிறேன். ஆண்டவரே, இது உண்மை இல்லை என்று சொன்னால் ஒன்று பைபிள் பொய்யா இருக்கணும், இல்லைன்னா எனக்குள்ளே பாதாள ஓட்டை இருக்கணும். எது உண்மை? பைபிள் பொய்யாகுமோ? நம்ம உணரல, நம்ம அந்த வாழ்க்கையில் நமக்கு அந்த வசனம் நிறைவேறலைங்கிறதுக்காக பைபிள் பொய்யாகிற முடியுமா ஐயா? இந்த அன்பு, அளவில்லாத அன்பு, இட் சாட்டிஸ்ஃபைஸ் completely the soul
and gives the joy unspeakable. The whole world, மனுஷனுக்கு, மனுக்குலத்துக்கு அல்லது மனுஷனுக்கு தன்னை திருப்திப்படுத்துகிற ஒரே ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய அன்பு. அவன் அதை செலவு பண்ணியும் கூட அவனுக்கு உலகத்தில் கிடைக்காது. மற்ற எல்லா அன்பும், இப்போ புரிஞ்சுக்குங்க, மற்ற எல்லா அன்பும் அந்த தேவ அன்புக்கு கீழே தான். இட் இஸ் பிலோ. அதனால தான் அவன் அன்பு இல்லாததுனால ஸ்தோத்திரம் பணத்து பின்னால போய் சாட்டிஸ்ஃபை ஆகலாமா, திருப்தி ஆகலாமான்னு பார்க்குறான். பாலிட்டிக்ஸில் போகிறான், சினிமாவுக்குள்ளே போகிறான், திறமைகள்ங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், என்னென்னமோ செய்கிறான், நடிக்கிறான், திருப்தி ஆகிறதில்ல. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ நித்திய காலமாய், நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றாயிருக்கும். You will never thirst again. உனக்கு இனி ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அந்த அம்மா 5 பேர், இப்போ இருக்கிறது 6, விட்டாச்சுன்னா அடுத்த வருஷம் 7. தெரியல. இது இப்படி தொடரும். இன்னைக்கு கர்த்தருடைய சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டும் திருப்தி ஆகாத ஆட்கள் எத்தனை? அந்த அன்பு திருப்திப்படுத்த மாட்டேங்குதே, இவன் இடம் கொடுக்கலையே. அப்ப ஆண்டவர் கேட்பாரு, நீ பிடிச்சிட்டு போற குடிச்சிட்டு இருக்கிற வைன் பாட்டில காட்டுமாடா என் அன்பு குறைவுன்னு கேட்பாரு. கள்ளு சாராயத்தை காட்டலையுமா என்னுடைய அன்பு குறைவுன்னு கேட்பாரு. பேசலாமா? கோபம் வருதா? நீ பார்க்கிற அந்த ஆபாச படங்களை பார்க்கலுமா என்னுடைய அன்பு குறைவு? நீ பேசுகிற கெட்ட வார்த்தைகளும் பொய்யும் களவுகளை பார்க்கலுமாடா, நீ அதனால திருப்தியா இருக்க பழகுறாயே. குடிக்கிறவனுக்கு என்னைக்காவது திருப்தி வருமா? தோத்திரம் அல்லேலூயான்ட்டு குடிப்பான். அவன் ஒன்றும் சொல்லாம அவன் எந்த தெய்வத்தை சொல்லி குடிப்பான். 2 பேருக்குமே திருப்தி கிடையாது. 2 பேருக்குமே திருப்தி கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறது, இட் வில் சாட்டிஸ்ஃபை யூ. I offer such a beautiful love that he will never thirst again. He will never thirst again. And makes you adhere to me. இந்த உலகத்தில் தேவனுடைய அன்பு திருப்தி செய்யுதா இல்லையாங்கிறது கொஞ்சம் விசுவாசிகளாகிய நாம், ஊழியக்காரர்களாகிய நாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். இதுக்கு மேலே ஏதாவது அன்பு இருக்குதா? இதுக்கு மேலே இது அல்லது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய காரியங்கள் குறைவானதை வைத்து திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நிறைவானது தெரிந்தும் கூட குறைவையே பார்த்து கொண்டு திருப்திப்படுத்தி கொண்டு போவோமானால் ஆஃபரை இழந்துருவோமே. தேவனுடைய ஆஃபர் இழக்க வேண்டியிருக்குமே. 2 இன்ச்சு சிகரெட்டுக்காக பரலோகத்தை விட்டவர்கள் எத்தனை பேர்? ஒரு பாட்டிலுக்காக பரலோகத்தை இழந்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு காரியத்தை நான் வாசித்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னால். அதாவது நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த காலேஜில் ஆண்டவர் குறித்து சொல்லக்கூடாது, பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும், வாயவே திறக்கக்கூடாது. ஆனால் கிளாஸ் ரூமில் போய் 60 பேருக்கு ஓப்பனாக சாட்சியம் வசனமும் சொல்லிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் நிறைய காரியங்கள்லாம் துணிச்சலோடு செய்வோம். என்ன சொல்லுவோம், காலேஜ் விட்டு போகும்பா, ரெடியாக இருக்கேன், போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், பரவாயில்ல. அப்போது சாம் ஜபத்துரை என்கிற தேவ மனுஷன் ஒரு புஸ்தகத்தை அப்போ வெளியிட்டிருந்தார். கர்த்தருடைய தாசன் இந்த நரகத்தை குறித்துதான சாட்சிகள்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை எழுதியிருந்தார். அதை ஒரு 50-100ன்னு வாங்கிவிட்டேன். வாங்கிட்டு எந்த காலேஜில் நான் அதை கொடுக்கக்கூடாதோ பேசக்கூடாதோ அந்த காலேஜில் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் தைரியமாக. அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளும் வாயவே திறக்க முடியல. என் கடமையை நான் செய்யட்டும் செஞ்சேன். அதில் வாசித்தேன் ஒன்று,
ரொம்ப கோரமா இருந்தது. எந்த பாவத்துக்காக ஒருத்தன் கீழே இறங்குறானோ அந்த பாவத்தை குறித்ததான ஒரு பேட்ஜ் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. குடிகாரனா இருந்து உள்ள கீழே போறவனுக்கு குடிகாரன் அப்படிங்கிற ஒரு பேட்ஜ். நான் சில காரியங்களை சொல்றேன், உங்களுக்கு திடுக்கிடும். ஆக அந்த பழைய பாவங்களுக்கு யாரும் போகாதிருங்க, போகக்கூடாது. அப்படி பழக்கம் இருக்கிறவங்க, பழைய பாவங்களுக்கு போகிற பழக்கம் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வெளியில் வந்துருங்க, நல்லதில்லை. ஆண்டவரே கர்த்தர் சகாயம் பண்ணுவாராக. 2 பேர் குடிகாரனுங்க குடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் திடீர்னு குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. குடிகாரனுக்குள்ளே சண்டை வராமல் என்ன வரும்? சண்டை வந்துருச்சு. அப்போது ஒருத்தன் என்ன செஞ்சு விட்டான், ஒரு பாட்டிலை உடைச்சிட்டு அவன் வயிற்றில் குத்திட்டான். குத்துனது நிமித்தம் அவன் செத்தே போயிட்டான். செத்து போனவன் கீழே முதல்ல போயிட்டான். இப்போ இவன் என்ன நினைக்கிறான், பூமியில் என் வேலையை முடிச்சிட்டேன் அவ்வளோதான். அந்த குடி போதையில் அவன் என்ன செய்கிறான்னு எவனுக்கும் தெரியல. அப்படியே அவன் என்ன முடிஞ்சாலும் இவன் டைம் முடிஞ்சோடனே இவனும் கீழே போகிறான். அவன் கொஞ்சம் ஸ்பீடாக முன்னால் போயிட்டான், இவர் கொஞ்சம் லேட்டாக போகிறாரு. அவன் காத்துக்கிட்டு இருந்தான் போல இருக்கு, இவன் எப்படி இங்கே தானே வருவான், வரட்டும் வரட்டும். அவன் வந்து இறங்கினோன்னே இந்த பிசாசுகள் யாரை காட்டுனுச்சுன்னா இவனை தாங்க, இவன் ஃப்ரெண்டு அவனை தான் காட்டுனுச்சு. அங்கே உட்காந்துட்டு இந்த பாட்டில், உடஞ்ச பாட்டில் போல எண்ணத்தையும் 2 கொடுத்துச்சான். கொடுத்துட்டு குத்துங்கடா ஒருத்தனுக்கு ஒருத்தன் குத்து குத்துன்னு. இவன் கோபம் அவன் மேலே காட்ட, அவன் கோபம் இவன் மேலே காட்ட, ரகலை. பேட்ஜ் போட்டிருக்கு குடிகாரன். ஓயாம 5 நிமிஷம் 10 நிமிஷமா சதா காலம். ஷோ எப்படி வாழ குத்திக்கிட்டே இருக்கானுங்க இந்த ஆத்துமாக்கள். இன்னொருத்தனுக்கு இன்னொரு பேட்ஜ் கொடுக்கப்பட்டது, விபசாரக்காரன். இந்த பூமியிலே பல பெண்களை அவன் கணக்கில்லாமல் தொழிலாக வைத்துக்கொண்டு அனுபவித்த மனுஷன், தப்பான வழியில். எனக்கு அது திடுக்குன்னு ஆயிடுச்சு பாருங்க. இதைத்தானடா செய்த அவனுடைய பேட்ஜ், விபசாரக்காரன். இப்படி ஒன்றுன்னா சாட்சிகளை நான் படித்தேன். என்னுடைய ஆவியில் அதை ஒரு அப்ரூவல் வந்தது, ட்ரூ என்று. ஒருத்தன் பாப் சிங்கரோ என்ன சிங்கரோ, கழுத சிங்கர், கிட்டாரை பிடிச்சி பப்ளிக்காக ஒரு ஸ்டேஜுக்கு முன்னால் அவன் வரும்பொழுது ஏகப்பட்ட லட்சக்கணக்கான வாலிப செல்வங்கள். அவன் தன்னுடைய சரீரத்தை பயன்படுத்தி அவனுடைய சில இன்பங்களுக்காக அது பப்ளிக்கில் செய்து காட்டுவான். அதை பார்க்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவனை கொண்டு வந்து பாட்டம்லெஸ் பிட்டில், ஒரு பெரிய குழியில், பாட்டம் இல்லை அதுக்கு. எனக்கு ஒரு பாட்டம் இருக்குது, நான் உட்காந்துருக்கு நல்லா நிற்கிறேன், நீங்கள் உட்காந்துருக்கீங்க. எப்பா இந்த பாட்டம் இல்லைன்னா என்ன ஆகுறது? இந்த அடித்தளம் இல்லைன்னா கீழே போனால் போயிட்டே இருக்குது, எங்கே போய் முடியும்? அவனை கொண்டு வந்து ஒரு அந்தரங்கத்தில் ஒரு கிட்டார் மாதிரி எண்ணத்தையே கொடுத்து அடிடான். அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஒரு பக்கம் நெருப்பு வந்துக்கிட்டே இருக்கு. அவன் அந்த இந்த பூமியில் எதை செய்தாயோ அதை செய். உங்களை மிரட்டவோ அல்ல யாரையோ எதையோ சொல்லவோ தாக்கவோ நான் இதை பேசலை. ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழாதவனுடைய நிலைமை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கறது நல்லது. தப்பி தவறி கூட அந்த இடத்துல ஸ்லிப்பாகி விழுந்துடக்கூடாது. சரி, தப்பி தவறி கூட போயிடக்கூடாது. தெய்வமே, இதில் இறங்குகிற எத்தனை பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா? அவனுக்கு ஒரு மேடையும் போல் உன்னை போட்டு கொடுத்துட்டு பிரசங்கம் பண்ணுங்கிறான். இதை தானடா செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்னை தானே அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அடின்னு அடித்தேன், இப்போ செய் பார்க்கலான்னு கொடுத்து பேசுடாங்கிறான். 24 மணி நேரம் அதே டார்ச்சர் தாங்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, this is the place where not even a drop of God's love is present. ஆண்டவருடைய அன்பு ஒரு துளி கூட இல்லாத ஒரு இடம்.
அதனால தான் நம்மளை அங்கேருந்து தேவன் பிரித்து எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டார். இந்த அன்பு உலகம் கொடுக்கிற அன்பை போல அல்ல, அந்த அசுத்தங்களை போல அல்ல, அந்த நரகத்தில் கொண்டு போய் தள்ளுகிற அந்த சிற்றின்பங்களை போல அல்ல. இது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறீர் என்று எழுதியிருக்கிறது. இதற்கு பேர் பேரின்ப நதி. இதுக்கு பேர் என்ன? பேரின்ப நதி. இந்த பேரின்ப நதியினால் என் தாகத்தை தீர்க்கிறீர்னா, fully satisfying the soul with joy that is unspeakable. சொல்லி முடியாத சந்தோஷத்தினால் அந்த அன்பு நிறைக்கிறதாம் நம்மை. That is the reason இந்த அன்பை நிராகரித்தவன் மேல் he hits very hard. சரியாய் வருகிறார். அதுக்கப்புறம் இதை ரிஜெக்ட் பண்ண அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ். ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அதனால தான் நமக்கு கட்டளை, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இதுபோல் இன்னும் 3 காரியங்கள் உண்டு. பிரமாதமாக ஒரு நாள் ஆண்டவர் இது பேச பேச என்ன உணர்த்த நான் எழுதி கொண்டு வந்தேன் பிரியமான. இன்றைக்கி இது நமக்கு நல்லா தெரியணும். சும்மா அது அன்பு அன்புன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. இன்னைக்கு எழுதப்பட்ட வேத வாக்கியங்களிலிருந்து வரக்கூடிய அந்த திருப்தி, அன்பின் திருப்தி நமக்கு இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு, அது இல்லைன்னா நம்மள்ட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நேரம் ஆண்டவர்கிட்ட போ, ஏன் ஆண்டவரை இது எனக்குள்ளே நிறைவேறல, கிறிஸ்துவின் அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு டயலாக் விடலாம். ஆனால் இந்த டயலாக் விட்டவன் உண்மை டயலாக் விடுறதுக்காக அவன் இல்லை. he experienced that. அவனை கொண்டு தேவன் எழுதினார். ஆனால் அதை படித்து பார்த்துட்டு நம்ம டயலாகோட நிறுத்திட்டோம். அவருடைய அன்புதான் உன்னை நெருக்கி ஏவுகிறது என்பதை அறிந்து கொள். உன்னுடைய பழைய பாவங்களுக்கு போனாலும் கூட உன்னை மறுபடியும் 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 உனக்கு ஒரு இடம் பரலோகத்தில் வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தது தேவன், கர்த்தர், நான் அல்ல, மனுஷன் அல்ல. அதனால தான் கொட்டி தள்ளிட்டார். தெரியாம கூட கனவுலையும் கூட நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு. கனவுல கூட போகக்கூடாதுடா. சில நேரங்களில் ஹாரிபிள் ட்ரீம்ஸ் வரும். எந்திரிப்போம், அப்புறம் பார்த்தா அது கனவு தான்டா சாய் அப்படின்ட்டு. நல்ல வேலைடா கனவுன்ட்டு இருக்கோம். அதில் கனவுல கூட போகக்கூடாது. அல்லேலூயா. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, கொட்டி கடந்த அன்பினால் அழைக்கப்பட்டவர்களே, கண்டிஷன் போடாம உங்களுக்கு கூப்பிட்டு நீங்க சரின்னு வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களை. அதனால அப்படித்தான் நான் பேசணும். நிபந்தனை இல்லாமல். கேட்கவே இல்லையா? நீங்க கேட்கவே இல்லையா? ஆனாலும் உங்களை என்னை அழைத்தார் அல்லவா, அந்த அன்பிலே காத்துக்கொள்வா. சின்ன பிரசங்கமாக இருக்கலாம், வேற விஷயம். இட்ஸ் வெரி ப்ரொஃபவுண்ட். அந்த பழைய பாவத்துக்கு வேண்டாம். அந்த அன்பு ஒரு சொட்டு இல்லாத இடம். வாலிப தம்பி தங்கச்சிகளா, வாலிப செல்வங்களே, இது வரைக்கும் என்ன டல்லா இருந்ததோ உங்க வாழ்க்கை விட்டுருங்க. இது வரைக்கும் சப்புன்னு இருந்தது, உப்பு போடாத சாம்பார் மாதிரி, விட்டுருங்க. போட்டோம், போன வாழ்க்கை போட்டோம். நமக்கு முன்னால் நிறைய நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நரகத்தோடையும் பாவத்தோடையும் விளையாட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு தான் போவாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு போவாங்க, பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, பல காரியங்களை செய்ய தூண்டுவாங்க, என்னென்னலாமோ பார்க்க உதவி செய்வார்கள். ஹாரர் மூவிஸ் பார்க்க உதவி செய்வார்கள். ஷூட்டிங், கன் கென். +2 முடிச்சு 10th முடிச்சு உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு காலகட்டம் நிறைய இருக்க வேண்டிய நேரத்தில் வாலிபர்கள் வேதத்தை எடுத்து வாசித்தார்கள். ஆனால் எவ்வளோ நிலைமை இருக்கு. அதை விட்டுட்டு அந்த கேமு இந்த கேமு, ஷூட்டிங்கு பீட்டிங்குன்னு போட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். ஏதோ மத்தியான நேரத்தில் சாயங்கால நேரத்தில் ஒரு 4 மணிக்கு ஒரு கிரிக்கெட் விளையாண்டுட்டு வந்தான ஃப்ரெண்ட்ஸோட, தப்பு கிடையாது, போட்டோம், நல்லது தான். ஆனால் சில நுழையக்கூடாத சில வாசல்களில் நுழையுதல் பேராபத்து, பேராபத்து. அன்பாண்டோட பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரமாக இருக்கிறோம் என்பது சொல்வது உண்மையானால் தேவனுடைய அன்பிலே காத்துக்கொள்வான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. போதும், இன்னையோடு போதும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன், பரிசுத்தமாக இருக்கிறவன். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீ அசுத்தமாக இருப்பாயானால் நீ இருன்ட்டாரு. நான் உன்னை ஒன்றும் தொடமாட்டேன், என்னுடைய ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுறேன், நீ பண்ணிக்கோ. ஆனால் நீ புரியாமல் செய்கிறாய். இது இருளுக்கு போகிறவன்கிட்ட தேவன் பேசலை. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு டிராக்ட் கொடுக்குறாங்க, இந்தா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி கிழிச்சு போட்டு போயிட்டே இருக்கிறான். ஹீ டசன்ட் வாண்ட். அவனுடைய ஏஜென்ட் அவனை பார்க்க விட மாட்டேங்கிறான், இந்த அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஆனால் அன்பை புரிஞ்சிட்டு உள்ள வந்த நமக்கு உரிமையாய் பேசுகிறாரே, உரிமை கொண்டு பேசுகிறார். அவருடைய சொத்து, அந்த சொத்துகள் சிலது வழுவி போகும்போது, நழுவி போகும்போது, மறுபடியும் பழைய அந்த போகக்கூடாத கடைகளில் போய் நிற்கும் போது, நீ ஸ்லிப் ஆயிட்டுனா உண்டுடா உனக்குன்னு சொல்லி உரிமையோடு பேசுகிறார்களே, ஆண்டவர் பேசுகிறாரே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வான். அப்படிப்பட்டவர்கள், அன்பில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பெருமையோடு அல்ல, தாழ்மையோடு, தேவா வசனங்கள் என்னில் நிறைவேறலையேப்பா, இன்னும் அந்த நெருக்கி ஏவுதுன்னு ஐயா சொல்லிட்டு போயிட்டார், அவரை வச்சு நீங்கள் பைபிள் எழுத வச்சுட்டீங்க, எனக்கு அந்த அனுபவம் இல்லையே. நெஞ்ச தொட்டு சொல்ல முடியுதா? எல்லாரும் சொல்ல முடியுதா? அந்த அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று அறிவுக்கு தக்க எட்டதான் அந்த கெப்பாசிட்டி எனக்கு வரலையே. அப்போ இல்ல, வண்டி ஓடுது, பழைய காரியங்கள் ஓடுது, மறுரூபம் ஆகல, மனம் திரும்பல, கெட்ட காரியங்கள், பழைய மாம்சத்தின் காரியங்கள் ஓடிட்டே இருக்கு. கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார், நீ செய்யறதை செஞ்சுக்கிட்டே போ. கதவு திறந்திருக்கு, வர்றதும் போறதுமா இருக்கு. ஐயய்ய, இந்த வாழ்க்கை சரி கிடையாதுன்னு தாழ்த்துவோமானால் அந்த அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம்னு நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும். அநேகருங்கிற அக்கிரம, அநேகருங்கிற லிஸ்ட்ல வராம காத்து கொண்ட சிலர்ல நாம் இருப்போம். உங்களுக்கு ஆசையா இருக்குதா? நான் கேட்குறேன், ஆசையா இருக்குதா? வாலிப செல்வங்களுக்கு ஆசையா இருக்குதா? இல்லாவிட்டா ஏதாவது பேட்ஜ் கொடுக்கணுமா? வேண்டாம். எந்திரிச்சின்னு ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா, சூப்பரான காரியங்கள். ஏன்னா இந்த மாதிரி லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணி தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானம் பண்ணும்போது, நாம் எந்த நிலைமையில் இருந்தோம், நம்ம எப்படி தேவன் அழைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாலிப செல்வங்களே, அன்பு வாலிப நண்பர்களே, ஆண்டவர்களை எவ்வளவாய் நேசிக்கிறார். உங்களுக்கு சோதனைகள் பல உண்டு இந்த பூமியில். தேவனுடைய அன்பை விட்டு விலக பண்ணுகிற அநேக பொல்லாத காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே. பாஸ்டர், அப்ப நீங்கெல்லாம் வாலிபர்களா இருந்தது இல்லையா? இன்னைக்கு நம்ம பயங்கரமா மைக்க கொடுத்தா டாம் டூம்னு பேசுறீங்க. நானும் வாலிபனா இருந்தவன், நோ எஸ்கேப். தயவு செய்தார் கிருபையாய். விழாதவன் யார்? வாலிபத்தை கடந்து வராதவன் யார்? எல்லாரும் விழுந்தோம், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம் என்று திருவசனம் சொல்லுது ஐயா. நாங்கள் சீனியர்ஸ் விழுந்து எந்திரிச்சு வந்துட்டு உங்களுக்கு சொல்றோம், உங்களுக்கு உதவி செய்வதற்காக. நீங்கள் விழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஐயோ, என்ன அநியாயம்! அந்த நரகத்தின் கோர காட்சிகளை பார்க்க முடியாமல் ஒரு மனுஷன் புல்பிட் மாதிரி ஒன்ன வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்றான். ஐயா. இப்ப நான் இங்க இருந்து பிரசங்கம் பண்றது போல பிரசங்கம் பண்றான் ஐயா. He was a pastor. என்னப்பா இது, இந்த ஆளு பிரசங்கம் பண்றான்னு ஆண்டவர் சொன்னாரா? இந்த பூமியில இருக்கும்போது அவன் நல்லா பிரசங்கம் பண்ணுவான். அவன் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் பரலோகத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா பிரசங்கம் பண்ண இவனும் நரகத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி நடந்து போகும்போது இயேசு என்பதை கண்டுபிடித்தான்.
இயேசு வந்திருக்கிறார். எப்படியோ ஆண்டவர் சில காரியங்களை காட்டுவதற்காக ஒரு மகளை கூட்டிட்டு போயிருக்கிறாருங்க. அவ கேட்குறான், தெய்வமே ஏசையா, உமக்காக பிரசங்கம் பண்ணேனே. டக்குன்னு ஒரு பெருமூச்சோடு அப்படியே கடந்து போய்விட்டார். அப்ப அந்த மகள் கேட்கிறா, ஏப்பா இந்த ஆள் பிரசங்கம் பண்ணவன் ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கான்? இவன் பிரசங்கம் பண்ணா அநேகருடைய விசுவாசத்தை வளர்த்து விட்டான். அநேகர் விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வந்தார்கள், உண்மைதான். ஆனால் இவனோ விசுவாசிக்காமல் பிரசங்கம் பண்ணினான். விசுவாசிக்கல, ஆனால் ஐயா பிரசங்கம் பண்றார். அவ பிரசங்கம் பண்ணுகிறதையும் ஊழியத்தையும் ஒரு தொழிலாக எண்ணினான். அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும், கேட்டவர்களும் எவ்வளவு கவனமா இருக்கணும், பிரசங்கம் பண்றவங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா கிறிஸ்டியன், அதனால நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா என்ன லாபம்? அப்பா மேல இருப்பாரு, போக வேண்டியது கீழே தான். எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, எங்க அம்மாவுடைய பக்தி எனக்கு ரொம்ப போதும். அம்மா அங்க இருப்பாங்க, மக கீழே இருப்பாங்க. யாருடைய பக்தியும் நம்முடைய ரட்சிப்புக்கு உதவாது. நாம் தான் அந்த ஆஃபரை சந்தோஷமா வாங்கி உண்மையாய் தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். You must follow God with the truth in our hearts. Are you ready? ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டாம். தயவு செய்து விக்கிரகங்களுக்கு பின்னால போக வேண்டாம். தயவு செய்து விபசார பாவங்களிலே மூழ்க வேண்டாம். தயவு செய்து திருட்டு பொய், ஒரு தரம் பொய் சொன்னாலே பாதாளம் பயங்கரமாய் திறக்குது, வேண்டாம். தயவு செய்து விட்டு வந்த பாட்டில்களை திரும்ப தொட வேண்டாம். தயவு செய்து 2 இன்ச்சு வெள்ளையா ஒன்று இருக்கு சிகரெட்டுக்காக பாதாளத்தை போய் தழுவ வேண்டாம். பரலோகத்தை நழுவி பாதாளத்தை தழுவி அந்த ஒரு காரணத்துக்காக கீழே போகிறான். ஹாரிபிள் பிளேஸ். என் ஆண்டவர் எவ்வளவு துடித்தால் அவருடைய வார்த்தைகள் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். தேவனுக்கு சமமாக எதையும் வைக்க வேண்டாம். விக்கிரகத்தை வைக்க வேண்டாம், மனுஷர்களை வைக்க வேண்டாம், பொய்களை பேச வேண்டாம், பித்தலாட்டங்கள் செய்ய வேண்டாம். மனுஷனுக்கு முன்பாக எஸ்கேப் ஆயிடலாம், தேவனுக்கு முன்பாக எஸ்கேப் ஆக முடியாதே. தாளந்துகளை பார்த்து மெச்சிக்கொள்கிற தேவன் அல்ல. நம்முடைய தாளந்துகள் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அன்னுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின்படி வாழ்கிறவனே, திவாலா ஆனது போல சரண்டர் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பரலோகத்தில் ராஜ நடை போட்டு போகிறார்கள். தங்க வீதிகளிலே அநேகருடைய அன்பு தனியும். அந்த அநேகர் கூட்டத்தில் இல்லாமல் அந்த சிலர் கூட்டத்தில் 90% இல்லாமல் அந்த 10% வாஞ்சை உண்டோ? கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். நான் நேரா சிலரை கேட்கிறேன், உங்களுக்கு ஆசை இருந்தால் நான் சரண்டர் பண்றேன் ஆண்டவரேன்னு சொன்னார், பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கையை தூக்கலாம். நீ விக்கிரங்களுக்கு போக மாட்டேன், அதுக்கு போக மாட்டேன், இதுக்கு பண்ண, தேவனே உம்முடைய வசனத்தின்படி நான் வாழ்வேன், பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பீர்களானால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். டோன்ட் ஹார்டன் யுவர் ஹார்ட். அந்த ஒரு கையை தூக்கி ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுகிறது நிமித்தம் இன்று பரலோகம் அதை பார்த்து மகிழட்டும். தேங்க்யூ லார்ட். நாளைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருமா, கிடைக்குமா எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆர் யூ இன்ட்ரஸ்டட்? தேங்க்யூ லார்ட். லாஸ்ட் சான்ஸ், கடைசி தருணம். ஆர் யூ இன்ட்ரஸ்டட்? உங்களுக்கு ஆசை உண்டோ? எனக்கு இது வேண்டாம், விக்கிரக ஆராதனை வேண்டாம், குடிப்பழக்கம் வேண்டாம், ரகசிய சினிமாக்கள் வேண்டாம், வேண்டாம் ஐயா. ஸ்தோத்திரம். ஒன் சான்ஸ், ஒன் லாஸ்ட் சான்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கைகளை கீழே போடுங்க பிரியமானவர்களே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கைகளை உயர்த்தி காட்டி அர்ப்பணித்த கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அவர்கள் நான் மாத்திரம் நன்றி சொல்லுங்க. எனக்கு இந்த சான்ஸ் தந்தீங்களே. எப்போதும் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் வராது. நன்றி. இன்று ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார். கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாதுன்னார். அது பக்கம் போகிறதே கனவுல கூட உனக்கு வரக்கூடாது. நன்றி பிதாவே. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் நன்றி சொல்லுவோம். எவ்ரிபடி, எல்லாரும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோருக்கு எல்லாரும் ஒருமித்தவர்களாய் நன்றி சொல்லுவா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஒரு துளி கூட அன்பில்லாத அந்த இடத்தில் நான் விழக்கூடாது என்று சொல்லி உம்முடைய இருதயத்தின் துடிப்பு எனக்கு இன்னைக்கு புரிஞ்சுதுப்பா. அந்த இருதய துடிப்பு அறிந்து கொண்டேன். அதன்படியே வாழ்ந்தேன். எனக்கு முன்னால ஓடின பரிசுத்தவான்கள் சும்மா ஓடல. உம்முடைய அன்புக்கு புரிந்து கொண்டு கெப்பாசிட்டி பெற்று வாழ்ந்து ரெடியாக்கி கொண்டார்கள். மரணத்தை கூட பார்க்கல. அதனால அவங்களை கொண்டு நீங்க பைபிள் எழுத வச்சீங்க. இன்னைக்கு அவங்க அப்படி வாழ்க்கை வாழலைன்னா எனக்கு பைபிள் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது ஐயா. தெய்வமே, வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்த என்னை இந்த சபைக்கு கூட்டி வந்து இன்னைக்கு வர வச்சிங்களே அப்பா. ஆண்டவர் நம்ம மேல் வச்ச கருணை அப்பா தொடர்ந்து எங்களை ஆண்டவரை பாதுகாத்தருளுங்க, பாதுகாத்தருளுங்க. எவனை கீழே கொண்டு போகலாமான்னு வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசுகளுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. கூடார மறைவில் ஒளிச்சு வச்சு காப்பாத்துங்கப்பா. அவன் அலையிறான் பாருங்க. எவனை விழுங்கிடலாம், எவனை வாழ்க்கையை இருட்டாக்கலாம், எவனுடைய ஜீவனை எடுத்துடலாம், எவனுடைய காவு வாங்கிடலான்னு பார்க்கறான், மரணத்தை கொடுக்கணும்னு பார்க்கறான், ஆக்சிடென்ட் ஆக்கி கீழே கொண்டு போயிடணும்னு பார்க்கறான். நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி பிரியமானவர்களே? மாட்டிடுவோம், அவன் கையில மாட்டுவோம். வேண்டாம். தேவனுடைய கரத்தில் நாம் இருப்போமாக, அவருடைய அன்பில் நிலைத்திருப்போமாக. பரலோக பிதாவே அப்பா, அன்பின் குமாரனை எங்களுக்கு அனுப்பினபடினால் அன்பு வெளிப்பட்டது என்று வாசிக்கிறோம். அந்த அன்பில் நிலைத்திருக்க, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கு இன்றைக்கு கையை தூக்கி தன்னை திவாலா என்று சொல்லி சரண்டர் பண்ண ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்கள் சகாயம் பண்ணி பாதுகாத்தருள்வீராக. ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.